ஆசீர்வதிப்பார். இன்றைக்கும் ஒரு விசேஷித்த நாளா இன்றைக்கு அவருடைய இயேசு எருசலேம் நகரத்திலே அவர் வெற்றி பவனி வந்தார் அப்படின்னுதான் அது மொழிபெயர்ப்பு வரும். அங்கே மகிமைப்பட்டார், கழுதையின் மேலே இயேசு பவனி வந்தார் அப்படின்னு நாங்கள் பார்க்கிறோம். அப்படினால இந்த நாளில் விசேஷித்த நாளில் அந்த நாளுக்குரிய செய்தியை தியானிக்கப்படும். அது எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வேத பைபிள் படிக்கிற பிள்ளைகள் நீங்கள் அந்த வேத பகுதியை எடுத்து வாசிக்கும்படி உங்களை அன்போடு கேட்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாங்கள் வாசிப்போம். ப்ளீஸ் வேதம் வாசிக்கிற பிள்ளைகள் நீங்கள் மாறி மாறி வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 11வது அதிகாரம் 1 to 10 மட்டும் தெளிவா நாங்கள் வாசிக்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 11வது அதிகாரம் 1 to 10 மட்டும் வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 11வது அதிகாரம் 1 to 10 மட்டும் வாசிக்கப்படும். எல்லாரும் நீங்க பிள்ளைகள் யாரும் சத்தம் போடக்கூடாது. சந்திய கவனமாக கேட்டு காரணம் செய்யுங்க. வாசிக்கிறவர்கள் அடுத்த வாசிங்க. மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 11வது அதிகாரம் 1 to 10 மட்டும் வாசிக்கணும். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்பகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு வந்தபோது அவர் தம்முடைய சீசரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலம் வருகிறாத ஒரு கழுதை குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவன் உங்களிடத்தில் கேட்டால், இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே அதை இவ்விடத்திற்கு அனுப்பிவிடுவார் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். அவர்கள் போய் வெளியே இருவழி சந்தியில் அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள். அப்பொழுது அங்கே நின்றவர்கள் சிலர், நீங்கள் குட்டியை அவிழ்க்கிறது என்னவென்றார்கள். இயேசு கற்பித்தபடியே அவர்களுக்கு உத்தரவு சொன்னார்கள். அப்பொழுது அவர்களை போக விட்டார்கள். அவர்கள் அந்த குட்டியை இயேசுவிடத்தில் கொண்டு வந்து அதன் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். அவர் அதன் மேல் ஏறி போனார். அநேகர் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரைத்து வழியிலே பரப்பினார்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஓசன்னா கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர். அவன் கண்களை மூடி நாங்கள் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உங்களை நன்றியோடு துதிக்கிறோம், உங்களை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம். இந்த விசேஷித்த நாளில் உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். வாசிக்கப்பட்ட வேத பகுதியினூடாக உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிற பிள்ளைகளோடும் இதை பார்க்கிற ஒவ்வொருவரோடும் கர்த்தர் நீங்க பேச வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய வல்லமை உள்ள கரத்திலே முற்று முழுவதுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காலங்காலமாக நாங்கள் இந்த செய்திகளை தியானிக்கிறோம். எல்லாரும் கவனிச்சு கொடுங்க. நான் திருப்பி சொன்னது போல கலைக்கக்கூடாது. யாரும் அவங்களுடைய வசனத்தை நீங்க கேட்கணும். கண்டிப்பா இந்த தேவனுடைய வார்த்தைகள்லாம் மிகவும் கண்டிப்பா இருப்பேன், ஏற்றுக்கொள்ளும்படி அன்பாக கேட்கிறேன். அப்ப இன்றைக்கு இயேசு அதாவது எருசலேமில் இயேசு பவனி வருகிறார். கழுதை குட்டியின் மேலே அவர் பவனி வருகிறார். இது 4 சுவிசேஷ புத்தகங்களிலேயும் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு புத்தகங்களிலும் வேறு வேறு அதிகாரங்கள். நான் மத்திய புத்தகம் 21ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். அதுபோல மார்க்கில் நாங்கள் இப்போ வாசித்தோம். ஓகே, மத்தியில் 21 இருக்கிறது. மார்க்கில் 11ஆம் அதிகாரத்தில் இப்போ வாசித்தோம். லூக்காவில் 19ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. யோவான் சுவிசேஷ புத்தகத்தில் 12ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. ஆனா இந்த எல்லாத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஏனென்றால் ஒவ்வொரு புத்தகமும் ஒவ்வொரு புத்தகமும் ஒவ்வொரு விதமான மனிதர்களுக்கு எழுதப்பட்டதுனால வித்தியாசம். எது எல்லாம் அந்த மக்களுக்கு முக்கியமோ அது எழுதப்பட்டதுனால சம்பவங்கள் எல்லாம் ஒன்றுதான்.
எந்த புத்தகத்துல இது யாருக்கு அவசியம் என்ற வார்த்தைகள் அங்கே குறிக்கப்பட்டிருக்கும். அப்படினால இந்த 4 புத்தகத்தில் உள்ள எல்லாத்தையும் சேர்த்து வாசிக்கும் போதுதான் என்ன செய்யும், ஒன்றில் விடுபட்டதை இன்னொன்றில் நாங்கள் பூரணமாக தியானிக்க முடியும். ஆனா அந்த அளவுக்கு இன்றைக்கு 4 புத்தகத்தையும் நாங்கள் எடுத்து தியானிக்கப்படுவதில்லை. இது ஒரு பெரிய செய்தி. இதை பைபிள் சரியா செய்யறாதான் குருத்தோலை நாயினுடைய முக்கியத்துவம் என்ன, அது சரித்திர ரீதியாக யூதர்களுடைய பாரம்பரிய ரீதியாக அதை குறித்து வேத படிப்புல அப்படி செய்யலாம். ஆனா இன்றைக்கு இந்த வேத பகுதியில நான் இன்றைக்கு காலையில தான் இந்த செய்தி எடுத்தேன். என்றால் நேற்று நான் இன்னொரு காரியங்கள் போய் வர ரொம்ப லேட்டா இருந்தது. அதனால இந்த செய்தியை குறித்து இன்றைக்கு காலையில இருந்து ஜெபிக்கும் போது அதிகாலையில எனக்குள்ளே ஆவியானவர் இந்த செய்தி நான் இரவே யோசிச்சு கொண்டே பண்ணேன். ஒரு செய்தியை செய்யறது இல்லை, சம்பவங்கள் தெரியும். ஆனா ஒரு தலைப்புல எல்லா வசனத்தையும் தியானிக்க முடியாது. ஒரு வசனம் நம்மோடு பேச வரும். அதனால காலையில எனக்கு ஒரு சத்தம் உண்மையா அப்படித்தான் சொல்ல முடியும். இயேசுவை மகிமைப்படுத்துங்கள் அப்படின்னு ஆவியானவர் திரும்ப திரும்ப உணர்த்தின ஒரு வசனம் கேட்டதுனால இத முழுவதும் இந்த சம்பவத்தை தியானிச்சா அந்த ஆவியான உணர்த்தின வசனத்தை விட்டுருவோம். அதனால இந்த சம்பவத்திலிருந்து இயேசுவை மகிமைப்படுத்துங்கள் என்ற தலைப்புல இன்னைக்கு நாங்க என்ன செய்ய போறோம், செய்தியை நாங்க தியானிக்க போறோம். நீங்க நான் சொல்ற அறிவித்தல ஒரு சில பிள்ளைகள் நீங்க என்ன சொன்னாலும் நாங்க அப்படித்தான் இருப்போம்னா நான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். உங்களுடைய பாருங்க கேட்டு காரியங்களை செய்யுங்க. மேல நின்று நாங்க பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். எல்லாரும் நீங்க என்ன ஒரு சில செய்தாலும் நான் எல்லாரையும் பேச வேண்டிய சூழ்நிலை வந்துடும். நீங்க கொஞ்சம் கத்தருடைய வார்த்தையை ரொம்ப கவனமா கேளுங்களா. இது சும்மா ஆண்டவர் பேசுறாரு, எங்களோட கத்தருடைய வார்த்தை. நம்மளுடைய இந்த காரியங்களை கேளுங்க. அசத்த இனமா இருந்தா அதை கத்தர் பார்த்துக்கொள்வோம். நான் கோபப்படையில நாங்கள் உணர்த்துவோம். ஓகே, அப்ப கவனிங்க. இன்னைக்கு ஒரு காலையில் எனக்குள்ளே அந்த உணர்த்தி கொண்டார் இயேசுவை மகிமைப்படுத்துங்கள் என்ற தலைப்புல இன்றைக்கு இந்த சம்பவத்திலிருந்து நாங்கள் காரியத்தை தியானிக்க போறோம். இந்த சம்பவத்தை சுருக்கமா பார்த்தா எப்பொழுதும் உங்களுக்கு சரித்திர ரீதியா எல்லாம் சொல்லி கொண்டு அதில் எங்களுக்கு நேரம் போயிடும். இந்த காரியங்கள் தெரியும். சம்பிரதாயமாக இந்த நாட்களில் மக்கள் 40 நாள் அவர்கள் அநேகர் உபவாசம் இருந்து ஜெபிப்பாங்க. கத்தோலிக்க சபையில பாரம்பரிய ரீதியாக அப்படி காரியம் செய்வார்கள். 40 நாள் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறது தவறில்லை. சிலர் மரக்கறி சாப்பிடுவாங்க, மச்சம் சாப்பிட மாட்டாங்க. இப்படியெல்லாம் பலவிதமாக இந்த நாட்களை ஆசரிக்கிற மக்கள் இருக்கிறார்கள். ஆனா நாங்க சம்பிரதாயமாக பாருங்க, நாங்க சம்பிரதாயமாக எதையும் செய்வதில்லை. நாங்க சில இலங்கை இந்தியாவில பாத்தீங்கன்னு சொன்னா திருச்சபைகள்ல குருத்தோலைகளை எல்லாம் கட்டி அந்த சபையில குருத்தோலையெல்லாம் நடுவாங்க. எல்லாருடைய கையிலையும் குருத்தோலைகள் கொடுத்து அப்படியெல்லாம் ஆர்ப்பரிக்கிற சபைகள் இருக்கிறாங்க பாரம்பரியமா. அப்படிலாம் இங்க நாங்க செய்ய முடியாது. இங்க குருத்தோலை வாங்கணும் ரொம்ப காசு, அதனுடைய அதிகம் செய்ய முடியாது. இலங்கை இந்தியாவில பாரம்பரிய சபை பிரிவுகள்ல வித்தியாசம் இருக்கிறதுனால பல திருச்சபைகள் அப்படி செய்வாங்க. ஆனா அதுல ஒரு அர்த்தம் இருக்கிறது. அதையும் ஒரு சின்னனா நாங்க பார்த்துருவோம். அப்ப இயேசு என்ன செய்தாருன்னு சொன்னா கவனிங்க. அடுத்த வாரத்துல இயேசு சிலுவையிலே அறையப்படுகிற ஒரு நாளுக்கு தன்னை அங்கே ஒப்பு கொடுக்கிறார். வாரம் பார்த்தோம்னா வருகிற வாரம் பஸ்கா அந்த பண்டிகை இயேசு கல்வாரியிலே பெரியவர்களிலே அங்கே அறையப்படுகிறார். அதுக்கு முதல் வாரத்திலே அவர் எருசலேமிலே பவனி வருகிறார். இப்ப எருசலேமை பொறுத்தவரையில யூதர்கள் நாங்க ஒரு சொல்ல போன எகிப்தில் அடிமைத்தனத்திலிருந்து வந்தாங்க. அதுக்கு பிறகு தேவன் அவர்களை கானான் தேசத்துக்கு நடத்தினார். அதுக்கு பிறகு அப்படியே ராஜாக்கள் அவர்களை நியாயாதிபதிகள் ஆண்டு ராஜாக்கள் வந்தாங்க. தாவீது ராஜாவா இருக்கிறார். ராஜா வேணும் என்று கேட்டாங்க. சவுல தேவன் ராஜாவாக்கினார். அதே மனஸ்தாபமா இருந்தது. தாவீதை ஏற்படுத்தினார். அப்படியே சாலமோனுடைய நாட்களிலே இந்த யூத மக்கள் எல்லாம் உண்மையாகவே சொல்ல போனா முழு மக்களும் பாவத்துக்குள்ளையும் விக்கிரக ஆராதனைக்குள்ளையும் புறையாதிகளுக்குள்ள கலந்ததுக்கு காரணம் சாலமோனுடைய ஆட்சி தான். எல்லாம் அவன் செய்த பாவங்கள் காரியங்கள் எல்லாம் ஜனங்கள் அதுக்கு பிறகு பாவத்திலே அடிமைத்தனத்துல போனாங்க. அதுக்கு பிறகு ராஜ்யம் 2 பிரிந்தது. தெற்கு ராஜ்யம் வடக்கு ராஜ்யம். அது இதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அதுக்கு பிறகு அவர்கள் அசீரியாவுக்கு வடக்கு ராஜ்யத்தையும் தெற்கு யூதா ராஜ்யத்தை பாபிலோனுக்கு ஒப்புக் கொடுக்கிறார். இப்ப நடக்கிற ஈரான் யுத்தம் நடக்கிற அந்த அன்றைக்கு பெர்சியா இருந்தது. அங்கே கோரேஸ் என்கிற ராஜாவை அவர் எழுப்பி அவர் எல்லாம் 3 பிரிவாக ஆலயத்தை கட்டுறாங்க. இதெல்லாம் முடிஞ்சு வந்த காலத்துல ஜனங்கள் தங்களுடைய இஷ்டம் போல வாழ்ந்தார்கள். தேவ ஆலயங்கள் இருந்தது. அதுக்கப்புறம் ஆலயம் இயேசுடைய காலத்துல இருந்தது. ஆனாலும் என்ன நடந்ததுன்னா அவர்கள் தங்களுக்கு ஒரு மேசியா வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். இந்த இயேசு வருவது இந்த உலகம் முழுவதும் ரோமருடைய ஆட்சியில் இருந்தது.
அப்ப உண்மையாகவே யூதர்கள் என்ன எதிர்பார்த்தாங்க, எங்களை விடுவிக்க ஒரு மேசியா வருவார் என்று எதிர்பார்த்திருந்தாங்க. அந்த மேசியாவை எதிர்பார்த்திருந்தாங்க. பழைய ஏற்பாடு காலத்துல தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் பல இடங்கள்ல மேசியாவை குறித்து சொன்னது. அவர் ரோமனுடைய ஆட்சியில இருந்ததுனால தங்களை விடுவிக்கிறதுக்கு ஒரு ராஜா வர வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்த்திருந்தார்கள். ஆனால் பலர் இயேசு வந்த போது பல மக்கள் மற்ற நான் சொன்ன 4 அதிகாரங்களை பார்க்கும்போது அதிகமா ஜோமானில லூக்காஸ் புத்தகத்திலாம் இருக்கிறது. அநேக ஜனங்கள் இயேசுவை ராஜாவாக்க நினைத்தார்கள். பல மக்கள் இயேசுவை பின்பற்றினாங்க. ஒரு சிலர் இயேசு செய்த அற்புதங்கள் அடையாளங்களை பார்த்தீங்கன்னா மேசியாவை விசுவாசித்தார்கள். இப்படி எல்லாம் குழப்பமான சூழ்நிலை. ஒரு சில ஜனங்கள் சொன்னாங்க, இவர் மேசியா தான், அது ஒண்ணுமே எங்களுக்கு செய்யல. இன்னொரு இடத்துல இயேசுவை கர்த்தருடைய நாமத்தினால் ஓசன் நாண்டெல்லாம் துதிக்கும் போது கொஞ்சம் பேர் சொன்னாங்க, உங்களுடைய சீசரை அதட்டும். இப்ப இன்றைக்கு இந்தியாவில் இலங்கையில ஒரு அரசியல்வாதி எலெக்ஷன் வரும்போது ஒரு கூட்டம் அவரோட வரும். அப்படி இயேசுவை நினைச்ச ஒரு கூட்டம் இருந்தது. இப்படி அவரை குறித்து அவிசுவாசமாக முரண்பட்ட காரியங்களும் இருந்தது. அவரை ஏற்றுக்கொண்ட மக்களும் இருந்தாங்க. மனிதர்களுக்கு விளங்கியில தூதர்களுக்கு விளங்கி ஒரு சிலர் உண்மையாக மேசியா நினைத்தார்கள். ஒரு சிலர் மேசியால எப்படி வரணும், அவர் குதிரையில வருவார், ராஜாவாக வந்து தங்களை விடுவிக்க வேண்டும். இப்படியான ஒரு எதிர்பார்ப்பு இருந்த ஒரு காலத்துல இயேசு ரட்சகராய் வந்தார். அப்படினால அவர் கழுதையின் மேல வந்தார். இன்னொரு வசனத்தை கூட வாசிச்சிருவோம். அப்ப ஈஸியா இருக்கு. சகரியா 9:9 வாசிங்க. அங்க ஒரு பல இடங்கள்ல இருந்தாலும் தீர்க்க தரிசன புத்தகமா இந்த இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும்படி இப்படி நடந்தது என்று மத்தேயு 21ஆம் அதிகாரத்துல இதே சம்பவத்தை நம்ம வாசிக்க முடியும். இப்ப சகரியா 9:9 வாசிங்க. சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மலையின் மேலும் ஏறி வருகிறவருமா இருக்கிற ராஜாக்கள் வெற்றியை பவனி வருவார்கள். வெற்றியோடு வரும்போது குதிரையில ராஜாவா வருவார்கள். அது மாமிசத்தின் படியான ஒரு ராஜாவாய் யுத்தம் பண்ணி எதிரிகளை அழித்து மீட்கிறவர்களா இருந்தார். இயேசு என்ன சொன்னார், எதிரிய சிநேகின்னு சொன்னார், சபிக்கிறவர்கள் ஆசீர்வதின்னு சொன்னார். அவருடைய உபதேசம் எல்லாம் விகற்பமாய் குழப்பமாய் அவர்களுக்கு இருந்தது. அதனால ஒரு சிலருக்கு அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள், ஒரு சிலர் அவரை பின்பற்றினார்கள். ஒரு புரியாத சூழ்நிலையில அவர்கள் அங்கே இருந்ததை நம்ம பார்க்கிறோம். சரி, என்ன இருந்தாலும் அதுக்கு பிறகு இயேசு என்ன செய்தார், அவரோட ஒரு கூட்டம் சீசர்கள் மாத்திரங்கள் ஒரு சில மக்கள் யூத மக்கள் அவரை பின்பற்றாங்க சீசர்களோடு சேர்ந்து. இப்ப பாருங்க, அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலை எனப்பட்ட ஒலிவமலைக்கு அருகான அந்த 2 பட்டணங்கள் பேர் சொல்லப்பட்டவர்கள் வந்தபோது நம்முடைய சீசர்கள் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அதிலே பிரவேசித்த உடனே ஒரு சம்பவம் சொல்ல, ஒரு கழுதை குட்டியை கட்டி காண்பீங்க. பல இடங்களில் கழுதையையும் குட்டியை பண்றதுக்கு இது ஒரு சத்தியம். என்னோட நாளைக்கு நான் அதை குறித்து கற்றுக் கொடுக்கிறேன். அதனால அந்த குட்டியை ஒருவரும் ஒரு காலம் வேறுகிறாத ஒரு கழுதை குட்டின்னு அங்கே சொல்லப்படுகிறது. ஏனென்றால் இதே நடந்தது என்று மத்தேயு புத்தகம் 21 சொல்லும் போது தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டது நிறைவேறும்படி இயேசு வந்தார். ஆனா பல யூதர்கள் என்ன எதிர்பார்த்தாங்க, இயேசு குதிரையில வருவார், ஒரு பெரிய வாழ் வச்சிருப்பாரு, வந்து ரோமர்களை எல்லாம் அடிச்சு விரட்டி தங்களை விடுவிப்பார்கள் எதிர்பார்த்தாங்க. மேசியாவை எதிர்பார்த்து வைக்கிறாங்க. இப்பவும் இந்த உலக யுத்தம் எல்லாம் நடக்கிறது. ஆண்டவர் இஸ்ரவேலை ரட்சித்திருக்கிறார். இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, உண்மைதான். இஸ்ரவேல ஒரு சுதந்திர நாடு கிடைச்சா பிறகு இன்றைக்கு அவர்கள் எல்லா தேசத்திலேயும் யுத்தங்களில வெற்றியா ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தாலும் அவர்கள் இப்பொழுதும் என்ன செய்வார்கள், ஒரு மேசியா தங்களை ஆளுவார் என்றால் எதிர்பார்த்திருக்கிறாங்க. ஆனால் நிச்சயமாக தவறான ஒரு மேசியா தான் அவர்களை வரும் காலத்துல இந்த உலகத்தில் அவர்கள் ஆளக்கூடார்கள். அது அவர்களுக்கு பிறகு தெரியும்னு நான் போன வாரம் நினைக்கிறேன், இதை குறித்து சொல்லியிருந்தேன். அப்ப இதுக்கு முதல் வாரத்துல இயேசு அந்த எருசலேமிலே பவனி வருகிறார், ஒரு மகிமைப்படுகிறார். இயேசு எவ்வளவு தாழ்மையாய் நடந்து கொண்டாலும் அந்த சத்தியத்தை சொல்றதுல அவர் என்ன செய்யல, பின்னிக்கிறது. அதை பழக்கப்படாது. பாருங்க, இயேசு தன்னை தாழ்த்தினார், தாழ்மை உள்ளவராய் வந்தார் இருக்கு. ஆனா எவ்வளவுதான் அவரை யூதர்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் நான் தான் மேசியா என்பதை அவர்களுக்கு அவர் என்ன செய்தார், தெளிவா சொன்னார். சொன்னாரா இல்லையா? எல்லா இடத்துலயும் சொன்னார். அரசியல் சரிசெயலோட வாதிட்டார். பல இடங்கள்ல நான் என்ன பிதா அனுப்பினாலும் நான் பிதாவின் சித்தத்தை செய்ய வந்தேன். அந்த அதாவது பெருமை அல்ல, தான் சொல்ல வேண்டியதை செய்ய வேண்டியதை அவர் சொன்னார். அது மிக முக்கியம். அதனால இந்த சம்பவத்திலையும் இயேசு நான் தான் வந்திருக்கிற மேசியா என்பதை
ஒரு விதத்துல மக்கள் யூதர்களுக்கு காண்பித்தார். அப்படினால அந்த தன்மையோடு கூட இந்த சத்தியத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். சரி, இப்ப சீசர்கள் போறாங்க, ஒரு கழுதை குட்டி அங்கே கட்டியிருக்க காண்பீர்கள் சொல்லி அங்கே இயேசுவை கொண்டு வருகிறார்கள். இயேசு கழுதையில ஏற்றப்படுகிறார். அவர்கள் என்ன செய்தார்கள், அங்கே முன்னடப்பாலும் பின்னடப்பாலும் அதுக்கு முதல் அநேகர் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சில மரக்கிளைகளை கவித்து வழியிலே பரப்பினார்கள். முன்னடப்பாலும் பின்னடப்பாலும் ஓசன்னா கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் சோத்தரிக்கப்பட்டவர், கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற நம்முடைய பிதாவாகி தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக என்று சொல்லி உன்னதத்திலே ஓசன்னாக அர்ப்பணித்தார்கள். இங்க ரெண்டு சம்பவங்கள், ஒன்று குருத்தோலைகளை பிடித்தார்கள் என்று இருக்கிறது, இன்னொன்று ஓசன்னா என்கிறது. நாங்கள் ஓசன்னா எல்லாம் பாடுகிறோம். இது ரெண்டை குறிச்சும் கொஞ்சம் பார்த்துட்டு இன்றைக்கு இயேசுவை மகிமைப்படுத்துங்கள், அதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்கிற சில வசனங்களை தியானிச்சு நாங்கள் முடிக்க போறோம். ஒன்று, இந்த அதே நேரத்தில் இயேசு கழுதையில ஏன் வந்தார் என்றால், அவர் நாங்கள் பார்த்தோம் சகரியா 9:9 அவர் கழுதை குட்டியாகிய மலையின் மேலே வருகிறார், அவர் தாழ்மை உள்ளவர், ரட்சிக்கிறவர் என்று வேதம் சொல்லுது. அப்ப இயேசு இங்க ராஜாவாக ரோமர்களுடைய ஆட்சியிலிருந்து யூதர்களை விடுவிப்பதற்காக வரவில்லை, அவர்களையும் எல்லா ஜனங்களையும் என்ன செய்ய வந்தார், ரட்சிக்க வந்ததுனாலதான் அவர் எங்க வந்தார், கழுதையில வந்தார். குதிரையில வருகிறவர்கள் யுத்தத்துக்காக வருவார்கள், கழுதையில வருகிறவர்கள் என்னத்துக்கு வருவார்கள், சமாதானம் பண்ண வருவார்கள். இயேசு சமாதானம் பண்ண வந்தால் யூதர்கள் எப்படி எதிர்பார்த்தாங்க, தங்களை ஆளுகை செய்கிற ஒரு ராஜாவாக எதிர்பார்த்ததுனால ஒரு சிலர் அவரை ஏற்றுக்கொண்டார்கள், ஒரு சிலர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனா அந்த இயேசு எருசலேமில் பவனி வந்த போது அவரை ஓசன்னா என்றெல்லாம் வாழ்த்தின அதே யூதர்கள் தான் என்ன செய்யலாம், அடுத்த வாரத்துல இவனை சிலுவையிலே அறையும் என்று சொன்னதும் அதே கூட்டம் தான். அப்படினால நாங்க அவரை வாழ்த்துறோம், மகிமைப்படுத்துறது நல்லது. இன்றைக்கு வாழ்த்திட்டு வாரக்கிழமை இயேசுவை சிலுவையில அறையும் என்று சொல்லக்கூடாது. எங்களுடைய கிரியைகளினால நாங்க இயேசுவை சிலுவையில அறைகிறவர்களாக இருக்கக்கூடாது. அப்படின்னா அதே கூட்டம் தான் அதை செஞ்சு சீசர்கள் கூட ஒரு விதத்துல சீசர்கள் அதை பின்பற்றினாங்க. சீசர்களோட ஒரு ஜன கூட்டம் அங்க இருந்தது. ஓகே, அப்ப சரி கவனிங்க. அப்ப இதெல்லாம் ஒரு பொதுவான வேத சம்பவங்கள், இதை நீங்க புரிந்து கொண்டா நல்லா இருக்கும். சரி, இந்த குருத்தோலைகளையும் பிடித்தாங்க. நாங்க குருத்தோலை எல்லாம் பிடிச்சி கத்திர ஆராதிக்க கூடாது அப்படின்றது இதெல்லாம் இப்ப சம்பிரதாயமா எல்லா காரியம் செய்யறதுக்கு அவசியம் இல்லை. பாரம்பரியமான சில சபைகள் அதை செய்வாங்க. குருத்தோலைகளை ஏன் அசைக்கிறது என்று சொன்னா, ஒரு வெற்றி கிடைத்து வரும்போது வேதத்தின் ஒரு பொதுவான காரியம். நீங்க வெளிப்படுத்தல் 7:9 கூட பார்த்தா ஒரு குருத்தோலைகளை பிடித்த ஒரு திரளான கூட்டம் கர்த்தரை மகிமைப்படுத்துவதாக அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் யூதர்களுக்கு பண்டிகைகள் இருந்தது. அந்த பண்டிகையில் ஒரு பண்டிகையில் அவர்கள் இலைகள், அந்த குருத்தோலைகள், அன்றைக்கு தென்னை மரம் விஞ்ஞானத்திலே பேரிச்ச மரமும் ஒரு குருத்தோலை தான். அந்த இலைகளை அதை நீங்க லேவியராகவும் பல இடங்களில் இருக்கிறது. சரி, ஒரு வசனம் காற்றேன் வாசிப்போம். லேவியராகமம் புத்தகம் 23ஆம் அதிகாரம் வருங்க. லேவியராகமத்துல நான் அந்த பகுதிக்கு போகையில நான் இப்ப நோக்க பண்ணி எல்லாம் பற்றி குழுத்தோலை எல்லாம் வாச கொண்டு இல்லை அப்படின்னு யோசிச்சாலும் அதுக்காக தான் இதை சொல்றேன். இந்த சில இடங்களை நானே இதை பார்த்து 4வது நிலை பரவாயில்லை. இந்தியாவோட ஒரு சேத்திர பார்த்தா எல்லாருமே தென்னையில வச்சுக்கலாம். நாங்க தென்னை மரம் இருக்கிறோம், குழுத்தோலையில கொண்டு வந்து வெட்டி இங்கே நாங்க எல்லாம் போட்டு குப்பியாகிட்டு போக முடியுமா? இல்லை. அப்படினால 40ஆம் வசனம் வாசிங்க. 39-40 வாசிங்க. லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 39-40 பக்கம். நிலத்தின் பலனை நீங்கள் சேர்த்து வைக்கும் 7ஆம் மாதம் 15ஆம் தேதி முதல் கர்த்தருக்கு பண்டிகையை 7 நாள் ஆசரிக்க கடவீர்கள். முதலாம் நாளிலும் ஓய்வு, 8ஆம் நாளிலும் ஓய்வு. முதல் நாளிலே அலங்காரமான விருட்சங்களின் கனிகளையும் பேரீச்சி நூலைகளையும் தலைத்திருக்கிற விருட்சங்களின் கிளைகளையும் ஆற்றல் அடிகளையும் கொண்டு வந்து இப்படி வேற இன்னொரு இடத்துல ஒரு ராஜாவை நாடகம் பண்ணிக்கிறேன். அங்க ராஜாவாக்கும் போது அவர்கள் மரக்கிளைகளை எல்லாம் தரித்து போட்டு இன்றைக்கு உலகத்துல அது எப்படி மாறி இங்க பாருங்க பிளீஸ். உலகத்துல இன்னைக்கு எப்படி அது மாறி இருக்குன்னா, பாருங்க ஒரு நாட்டுக்கு இப்ப ஒரு நாட்டு பேர்களை சொன்னாலும் பிரச்சனை. இப்ப ஒரு நாட்டு ராஜா அல்லது இப்ப பிரசிடென்ட் தான் சொல்றாங்க. ஒரு நாட்டுல இன்னொரு நாட்டுக்கு போகும்போது பொதுவான பிளைட்ல போக மாட்டாங்க. அவங்களுக்கு இப்ப பிளைட் இருக்குன்னா, முந்தைய ஒரு காலம் ஒரு மக்களுடைய அதே விமானத்துல அவர்கள் பிசினஸ் கிளாஸ்ல இருப்பாங்க. இப்ப எல்லாம் அப்படி போக முடியாது. இந்த இருக்கிறார்கள் அவர்களுக்கு இன்னொரு தனி பிளைட் இருக்கும். அது 2 பிளைட்
ஒரே மாதிரி போகும். அவர் இதில் இருக்கிறாருன்னு யாருக்கும் தெரியாது, எந்த பிள்ளைக்கு இருப்பாருன்னு தெரியாது, இறங்க மட்டும் தெரியாது. அப்ப அவர் இறங்கி போனாப்புல அவருக்கு என்ன செய்வாங்க சொல்லுங்க, அந்த அவர் இங்க பார்த்துருக்கீங்களா, ராஜாக்கள் பிரசிடண்ட் எல்லாம் போனா பக்கத்துல ஒரு வரமாட்டாங்க, தனியார் பிளைட்ல இறங்குவாரு. அந்த கம்பளம் இந்த போட்டு சிவப்பு கம்பளம் இருப்பாங்க. இதுதான் அன்றைக்கு ஓலைகள் மரக்கலைகள் எல்லாம் போல அன்றைக்கு கம்பளம் இருக்கோ இல்லையோ இதெல்லாம் அன்றைக்கு இருந்த காலத்துல நடந்த காரியங்கள். ஓகே, அப்ப இது ஒரு எண்ணத்துக்காக, வெற்றி பவனிக்காக, இதை கொண்டாடுறதுக்காக ஒரு குறுத்தோலைகளை அசைத்து இப்படி கொண்டாட்டங்களை செய்வார்கள் அன்றைக்கு இருந்ததுனால. அது என்னது, வெற்றிக்கு அடையாளமாக, மகிழ்ச்சிக்கு அடையாளமாக, சந்தோஷத்துக்கு அடையாளமாக காரியங்களை ஆண்டவர் செய்தார். ஆனா இன்றைக்கு அதையெல்லாம் சம்பிரதாயமாக்கி அதையே விக்கிரகமாக ஆக்கிவிடும் நம்முடைய சமுதாயம் இருக்கிறதுனாலதான் புதிய ஏற்பாட்டுல வேதம் சொல்லுது, என்னவா, கைகளினால கட்டப்பட்ட ஆடு இருக்கிறது, அவர் வாசமா இருக்கிறது, எங்க இருக்கிறார், எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் இருக்கிறார். சம்பிரதாயமாக இயேசு எதையெல்லாம் கடைப்பிடிங்க கொண்டு சொன்ன கட்டளைகளை விட்டு மிச்சம் எல்லாம் நமக்கு என்ன எல்லாம் அவசியமே இல்லை. இயேசுவை நாங்க உள்ளத்துல மகிமைப்படுத்துவதா இருப்போம். அப்படி பல சம்பவங்கள் யூதர்களுக்காக பல பண்டிகைகள் எல்லாம் இருந்தது அன்றைக்கு இருந்த காலத்துல அவர் ஏற்படுத்தினார். நீங்க பார்த்தீங்கன்னா இயேசு கல்வாரி சிலுவையில மறித்த பிறகு இந்த சடங்காச்சார கட்டளைகளை எல்லாம் ஆண்டவர் என்ன செய்தார், அந்த நியாய பிரமாணத்தில் ஒரு பகுதியை ஆண்டவர் இல்லாம அழிச்சிட்டார். அதனால இதெல்லாம் செய்துதான் இயேசுவை மகிமைப்படுத்த வேண்டும் என்று அவசியம் இல்லை. அப்படினால இந்த குருத்தோலைகளை பிடித்து வெற்றியை கொண்டாடுவதற்கு மகிழ்ச்சிக்காக இந்த காரியங்கள் செய்யப்படும். நீங்க வெளிப்படுத்தல பார்க்கும்போது அங்க இருக்கிறது, அதே ஒரு ஆவிக்குரிய விதி எழுதப்பட்டிருக்கிறார்கள். 7ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், குருத்தோலைகளை பிடித்து திரளான ஜனங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்துவாங்க. சரி, இங்க வரப்ப இந்த ஒன்று. சரி, இப்ப இவர்கள் இயேசு கழுதையில வருகிறாரு, பவனி வருகிறாரு. அவர்கள் அதுக்கப்புறம் என்ன சொல்லுகிறாங்க, எல்லாரும் என்ன சொல்லி இயேசுவை வாழ்த்துனாங்க சொல்லுங்க, என்ன சொன்னாங்க, ஓசன்னா உன்னதத்திலே வருகிற வாசிங்க. நாங்க அதிக திரும்ப வருவோம், மாற்கு சுவிசேஷ புத்தகத்துக்கு வருவோம் 11ஆம் அதிகாரத்துக்கு. அதுல திருமண வசனம் அந்த வேத போதிய வாசிங்க மாற்கு 11ல முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் சோதரிக்கப்பட்டவர், கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக உன்னதத்திலே ஓசன்னான்னு சொல்லி ஆட்படைத்தார்கள். அந்த ஓசன்னா என்பது எபிரேய ஒரு வார்த்தை. இப்ப அது அப்படியே எழுதப்பட்டிருக்கிறது ஓசன்னா. அதனால நாங்கள் ஓசன்னான்னு பாடுகிறோம். பல எபிரேய சொல்லுகள் இப்பவும் நாங்கள் பாடல்கள் எல்லாம் நினைச்சோம், பாடல்கள் இயற்றோடு பாடுகிறாங்க. ஓசன்னா என்பது ஒரு எபிரேய சொல்லு. ஆனா இப்ப இந்த ஓசன்னா என்று சொல்லும் போது எங்களுக்கு எப்படி தெரியுது, இது ஒரு வெற்றியை கொண்டாடுறதுக்காக சொல்லப்படுது ஒரு சொல்லு போல இருக்கிறது. ஆனா உண்மையா ஓசன்னா என்பது, இப்ப நாங்க என்ன சொல்லுவோம், இங்க மச்சு பார்க்கிற பிள்ளைகளுக்கு தெரியும், என்ன சொல்லுவாங்க, இந்த அலைகளை முழு கொண்டுவாங்க. அப்படி ஏதோ ஒரு வசனங்கள் வார்த்தைகளை சொல்லும் போது அது ஒரு வெற்றியை கொண்டாட சொல்லா இருக்கும். ஆனா ஓசன்னா என்பது உண்மையான அர்த்தம் வாசிக்கிறோம், அதையும் வாசிப்போம். சங்கீத புத்தகத்தில் இருக்கிறது ஒரு வேத பகுதி 118ஆம் சங்கீதம். இதெல்லாம் கொஞ்சம் நீங்க தெரிஞ்சுட்டா நான் திரும்ப திரும்ப இதை சொல்ல அவசியம் இல்லை. சங்கீத நான் இங்க தெளிவாக தான் பார்த்தோம். எனக்கு இந்த மணிப்பூர் 118ஆம் சங்கீதம் 24 வாசிங்க. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே கலிகூர்ந்து மகள கடவும், கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். பாருங்க, கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் சோத்தரிக்கப்பட்டவர். அப்புறம் அந்த 25ஆம் வசனத்துல இருக்கு கர்த்தாவே ரட்சியும் அப்படின்னு சொல்ற அந்த சொல்லுக்கு பேர் என்னது, அதுக்கு பேர் தான் ஓசன்னா. அப்ப இவர்கள் பாடுகிறாங்க. இப்ப இவர்கள் இயேசு மகிமைப்படுகிறார், அவர்கள் கழுதையின் மேல பவனி வருகிறார். அவர்கள் அந்த இலைகளை எல்லாம் தலைத்து போட்டார்கள். முன்னடப்பார் பின்னடப்பார். அவர் கொஞ்சம் செல்லாம் மிக ஒரு கழுதைக்கு முன்னுக்கும் போறாங்க, பின்னுக்கும் போறாங்க. இயேசு நடுவில் இருக்கிறாரு, மகிமைப்படுகிறார். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், ஓசன்னா கர்த்தரின் நாமத்தினால வருகிறவர் ரட்சிக்கப்பட்டவர். தாவீது ராஜாவா இருந்து இஸ்ரவேல் மக்களை ஆண்டார். அப்ப தாவீதினுடைய ராஜ்யத்துல மேசியா வருவார் என்று வாக்குத்தத்தங்கள் சொல்லப்படும். அதனால இயேசுவை தாவீதின் குமாரனை என்று கூப்பிடுகிறாங்க. எல்லா இடத்துல நீங்க மத்திய சுவிசேஷத்துல இயேசுடைய வம்ச வரலாறு வாசிக்க ஆபிரகாமே குமாரனும் அப்படியே வரும்போது தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறு வரும். அப்ப தாவீதினுடைய சந்ததியில் அவர் வந்தார். அதனால இங்க சொல்லும் போது அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், ஓசன்னா கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் சோத்தரிக்க. அவர்கள் என்ன சொல்றாங்க என்றால், அவரை உண்மையா மகிமைப்படுத்துகிறாங்க. ஆனா இப்படி சொல்றாங்க, தமிழ்ல சொல்றாங்க,
என்ன சொல்லலாம், எங்களை ரட்சியும் கர்த்தரின் நாமத்தினால வருகிற நீர் சோத்தரிக்கப்பட்டவர், நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்றாங்க. ஓசன்னாண்டா எங்களை ரட்சியும் என்று கூப்பிடுறாங்க. ஏன் இவர்கள் மேசியாவை எதிர்பார்த்திருந்தாங்க. ஏன்னா அங்க ஒரு ரோமர்களுடைய அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க இப்போ. அதனால எங்களை ரட்சியும் என்று சொல்லுகிற வார்த்தைக்கு பேர் தான் என்னது, ஓசன்னா. அப்ப நாங்க ஓசன்னா என்று சொல்லி பாடும்போது அவர்கள் இயேசுவ மேசியாவை ஏற்றுக்கொண்ட ஒரு ஜனம் தான் அந்த பாடலை பாடுது. இன்னொரு கூட்டம் என்று சொல்லி இவர்கள் சீசர்களை அதட்டும் என்று சொல்றாங்க. ஏன்னா அவர்கள் இவர் என்ன பெருசா எல்லாம் இந்த எங்களை தமிழ் சொன்னா அப்படி சொல்லக்கூடாது, என்னத்தை பெருசா செஞ்சு இவர் சாதிச்சுட்டார், இவரை நீங்க ஓசன்னாங்கிற ரட்சியும் என்று கூப்பிடுறதுக்கு என்ன இல்லை, அந்த அளவுக்கு இயேசு ஒன்றும் செய்யல என்கிற ஒரு கூட்டம் வந்து மத்திய புத்தகத்துல பார்த்தா அவர் சொன்னாங்க, உங்களுடைய சீசர்களை அதட்டும் என்று சொல்லும் போது இயேசு என்ன சொல்லிடுவார், இயேசு சொல்லுங்க நீங்க கூப்பிடாவிட்டா இந்த கல்லுகள் எழுந்து கூப்பிடும் என்று சொல்றாங்க. அப்ப பாருங்க மத்தையில அப்படி எழுதப்பட்டுள்ளது. இன்னொரு இதுல வந்து லூக்காவை நினைக்கிறேன், அதுல 19ஆம் அதிகாரத்துல இன்னொரு சீசர்கள் பரிசேயர் சதுசேயர் சொல்றாங்க, ஒரு உலகமே அவனை என்ன செய்து பின்பற்றி போகுது. அப்ப இந்த இயேசு எருசலேமிலே வெற்றி பவனி வரும்போது ஒரு கூட்ட ஜனங்கள் சீசர்கள் எல்லாம் அவரோடு கூட கடந்து போனார்கள். இயேசு அந்த எருசலேமிலே எப்படி இந்த மகிமைப்படுத்தப்பட்டவராக இயேசு இருந்தார். இந்த 2 வசனங்களுக்கு மேல நான் வேலை சொல்றேன். அப்படிதான் ஓசன்னா என்றால் இந்த காரியம் குருத்தோலைகளை பிடிக்கிறது, ஒரு வெற்றி பவனி வரும்போது அது வாழ்க்கிறதுக்காக அந்த காலத்திலிருந்து வளமையா இருக்கிறது. நாங்கள் எல்லாம் குருத்தோலை கொண்டு சேர்ந்தார். அதான பாருங்க, பல திருச்சபைகள் சடங்காச்சாரங்களை முன்வைக்கிறார்கள், ஆனால் சத்தியத்தை விட்டுட்டாங்க. என்னத்தை முன்வைக்கிறாங்க, சத்தியத்தை விட்டுட்டு சடங்காச்சாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற மக்களா நாங்க வாழக்கூடாது, பேர் கிறிஸ்தவனா வாழக்கூடாது. சம்பிரதாயங்களை கடைபிடிக்கிறதுனால பரலோகத்துக்கு நாங்க நீங்களை என்ன செய்ய முடியாது, போக முடியாது. இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில் அன்றைக்கு இயேசு எருசலேமிலே மகிமைப்பட்டது கூட நான் தான் சொன்னேன், இயேசுவை மகிமைப்படுத்துங்கள். எங்களுடைய வாழ்க்கையில இயேசு என்ன செய்யணும், மகிமைப்படணும். குருத்தோலையை பிடிக்கிறதுனால நாங்க பரலோகத்துக்கு போக முடியாது. நம்முடைய வாழ்வில இயேசுவை நாங்க மகிமைப்படுத்தணும். அவரை பார்த்து ஓசன்னான்னு நாங்க ஆர்ப்பரிக்கிறோம்னா ஆண்டவரை எங்களை ரட்சியும். அதனால சகரியா 9:9 அவர் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதை மேல வந்தாருன்னா, கழுதை வந்து பொதி சுமக்கிறது பாருங்க, அதோட ஒரு தாழ்மையா வந்தார். குதிரையில நான்னா பெருமையா வரையில, அதோட மாமிசத்துக்கு ஏற்ற ஒரு யுத்தத்துக்காக இயேசு எருசலேம்ல வரையில, அதையும் புரிய வைக்கத்தான் கழுதையில வந்தார். அது போல சில ராஜாக்கள் அபிஷேகம் பண்ணப்படும் போது கழுதையில வந்த சம்பவம் எல்லாம் அவங்க இருக்கிறது. எல்லாம் வாசிக்க நேரங்களுக்கு போயிடும். இதை புரிஞ்சு கொள்ளுங்க. இதெல்லாம் எங்களுக்கு புரிஞ்சு வேறு சம்பவங்கள் தெரியும். அது சத்தியத்தை தெரிஞ்சாதான் நாங்க சம்பிரதாயங்களை என்ன செய்வோம், விட்டுருவோம். இன்றைக்கும் எங்களுடைய அவரவருடைய நாட்டு கலாச்சாரத்துல பல சம்பிரதாயத்தை இன்றைக்கும் மக்கள் பின்பற்றுவாங்க. கிறிஸ்துவ அழிஞ்சிருந்தாலும் இன்றைக்கு நல்ல நாளா நம்பலாம், அப்படி பல காரியங்கள் இதெல்லாம் நாங்க விடுதலையாகி இயேசுவை எங்களுடைய வாழ்நாளில மகிமைப்படுத்துவதா இருப்போம். இப்ப என்ன செய்ய போறோம், இதுல இயேசு மகிமைப்படுகிறார், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இயேசு தேவாலயத்துல போறாரு. நீங்க பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் இதெல்லாம் முடிஞ்ச பிறகு தேவாலயத்துக்கு போய் என்ன செய்தாரா, சவுக்கு எடுத்து அடி போட்டார் இயேசு. அவர் உணவு மகிமைப்பட. அதுக்கப்புறம் போய் பார்க்க ஆலயத்தை நீங்க என்னடுங்க, கழுதர் புகையை ஆக்காதீங்க அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். சரி, இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இயேசுவை அவர்கள் என்ன செய்தார்கள், மகிமைப்படுத்தினார்கள். அப்ப இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் என்ன சொல்லணும் சொல்லுங்க. இன்றைக்குரிய சம்பவத்துல நானும் நீங்களும் அன்றைக்கு இயேசு எருசலேமில மகிமைப்பட்டது போல அந்த கழுதை என்ன செய்தது, இயேசுவை சுமந்தது. அந்த கழுதை அவர் மகிமைப்படுவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தது. அப்ப இன்றைக்கு நானும் நீங்களும் என்ன சொல்லணும் சொல்லுங்க, இயேசுவை மகிமைப்படுத்துறவர்களாக நாங்க இருக்கணும்னா நானும் நீங்களும் அந்த இயேசுவை சுமந்த ஒரு கழுதையை போல நாங்க இருக்கணும். ஐயோ பார்த்து எங்களை பார்த்து கழுதை என்று சொல்றீங்களா அப்படின்னு சொன்னா, இயேசுவே தாழ்மையா தான் வந்தாரு. பாருங்க, அந்த கழுதை எங்க அதுக்கு இன்னொரு வசனம் வாசிப்போம். 1 கொரிந்தியர் புத்தகத்துல நாங்களே ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும், என்னத்துக்காக மகிமைப்படுத்துவோம் அல்லது எப்படி மகிமைப்படுத்த போறீங்க அப்படி என்று ஒரு 3-4 காரியங்களை சீக்கிரமா நாங்க வாசிக்க போறோம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 31வது வசனம் வாசிங்க. ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். அவ்வளவுதான். பாருங்க, நீங்க புசித்தால குடித்தால எதை செய்தாலும் எல்லாவற்றையும் என்ன சொல்லுமா, ஆண்டவருடைய மகிமைக்கு எழுதுகின்ற நாங்கள் இன்றைக்கு பார்க்கிற இயேசுனுடைய மகிமைக்காக நாங்க செய்யணும். எங்களுடைய பேருக்காக, புகழுக்காக, சம்பிரதாயத்துக்காக, சடங்காச்சாரத்துக்காக நாங்க செய்கிற காரியங்கள் உண்டு. அவளை என்ன செய்யாது சொல்லுங்க, மகிமைப்படுத்தாது. நாங்க எல்லாம் இன்றைக்கும் பல மக்கள் அப்படித்தான் சம்பிரதாயம் சடங்காச்சாரத்துக்காக எல்லாம் செய்வாங்க. இதயத்துல என்ன இருக்கும், பாவம், அசுத்தம்,
பொறாமை, எரிச்சல் எல்லாம் இருக்கும். சம்பிரதாயத்துக்காக எத்தனையோ பேர் கவனிப்பாங்க. ஏதோ ஒவ்வொரு மதங்களும் ஒரு பல காரியம் லட்சக்கணக்கில் பணத்தை செலவழித்து செய்வதற்கு செய்யாது ஒன்றுமே நமக்கு விடுதலையை கொடுக்காது. திருமூலர் பல பல இந்து சமயத்துல கூட பல புலவர்கள் பல அதை பின்பற்றினவர்கள் எல்லாம் பல இதுகளை சொல்லி இருக்கிறாங்க. நட்டகல்லை சுற்றி சுற்றி 4 மந்திரம் சொல்லி என்ன நாதகங்கள் இருக்கையில் நட்டகலும் பேசுவோம் அப்படின்னா பல காரியங்களை பல முனிவர்கள் பல மற்ற மதங்களிலேயும் எல்லாம் சொல்லி இருந்தாலும் அந்த மதத்தில் இருந்தவர்களோட அதை கேட்கிற மாதிரி தெரியல. அதனால அந்த சம்பிரதாயங்கள் சடங்காச்சாரங்களை நாங்கள் விட்டு எங்களோட வாழ்வில் இயேசுவை மகிமைப்படுவோம். எதை செய்தாலும் வேதம் சொல்லுகிறது நாங்கள் என்ன சொல்லணும், அவருடைய மகிமைக்காக நாங்கள் செய்ய வேண்டும். சரி, அப்ப எப்படி மகிமைப்படுத்த போறோம்? இன்றைக்கு சமூகத்தில் இருந்து இயேசுவை நாங்கள் எப்படி மகிமைப்படுத்த போறோம் சொல்லுங்க. முதலாவது பாருங்க, அந்த கழுதையை அவிழ்க்கும் போது அந்த வசனத்தை வாசிக்க 2ஆம் வசனத்துல 3ஆம் வசனம் வாசிங்க. ஏன் இப்படி செய்தீர்கள் என்று மார்க் 11 அதை வச்சிருக்க. அப்படியே ஏன் இப்படி செய்தீர்கள் என்று ஒருவன் உங்களிடத்தில் கேட்டால் இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அதை இவ்விடத்துக்கு அனுப்பி விடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். அவர்கள் போய் அந்த குட்டியை அவிழ்க்கும் போது அவர்கள் என்ன கேட்கிறாங்க, இது ஏன் அவுக்கிறீர்கள் என்று கேட்டபோது இயேசு கற்பித்தபடி அவளுக்கு உத்தரவு கொடுத்தபோது அவளை போக விட்டார். அப்போ கவனிங்க, ஆண்டவரை நானும் நீங்களும் எப்படி மகிமைப்படுத்த முடியும் என்றால், முதலாவது நானும் நீங்களும் ஆண்டவருக்கு தேவை. என்ன சொல்லு, நானும் நீங்களும் ஆண்டவருக்கு எங்களை அடிமையாய் ஒப்பு கொடுக்கணும். 1 கொரிந்தியர் வசனம் வாசிக்கிறதுல பவுல் சொல்றார், நாங்கள் எதற்கு அடிமைகளாய் ஒப்பு கொடுக்கிறோமோ அதற்கேற்ற அடிமைகளாய் இருங்க. இயேசு விலைக்கிரயம் செலுத்தி எங்களை என்ன செய்தாலும் மீட்டுக் கொண்டிருக்கிறார். நானும் நீங்களும் எங்களுடையவர்கள் அல்ல. இந்த கழுதை அந்த நாட்களை பொதி சுமக்கிறது ஒரு அடிமையை போலதான் கழுதை என்பது. அது போல நீங்களும் நானும் யாருக்கு தேவை, ஆண்டவருக்கு தேவை. அல்லது நானும் நீங்களும் என்ன சொல்லும், ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தா தான் இயேசுவை மகிமைப்படுத்த முடியும். அன்றைக்கு அந்த கழுதையை அவுட்டு கொண்டு வரும்போது கழுதை அடம்பிடிச்சதா, ஆனா ஒரே ஒரு இடத்துல தான் கழுதை என்ன செய்தது, முரண்பட்டது. இங்க அங்க பாலா அங்க அந்த போகும்போது ஈரண்டா கண்டு வருது. எங்க என்ன கீழையா கழுதையில போய்க்க சொல்லி கேட்காம இருந்தபோது கழுதையை திறந்து ஆண்டவர் பேசினார். மற்ற இடமெல்லாம் கழுதை எவ்வளவு பெரிய சுமந்தாலும் சுமந்து கொண்டே இருக்கும். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, நாங்கள் எங்களை கர்த்தருக்காக ஒப்பு கொடுக்கிறவளா இருக்கணும். பாருங்க, அதை அவர் இது அவர் அவுக்கும் போது நீங்க கட்டியிருக்க காண்பீர்கள், ஒருவன் என்னத்துக்கு அவுக்குறீங்கன்னு கேட்டா இது ஆண்டவருக்கு தேவை என்று சொல்லுங்கள். அதில் பாருங்க, அதுல ஒரு காரியம், அவர்கள் போய் வெளியில இருவழி சந்தியில் ஒரு வாசல் அருகே கட்டியிருந்த அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள். இப்ப இதையெல்லாம் நாங்கள் விற்றெல்லாம் இதுக்கு ஒரு ஆவிக்குரிய விளக்கம் கொடுக்க முடியாது. ஆனாலும் இந்த கழுதை எங்க கட்டியிருந்தா இருவழி சந்தியில. இன்னைக்கு அருமையான நாங்க வந்துட்டோம் ஆண்டவர்கிட்ட. இருந்தாலும் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில வாசல் நாங்களே எந்த வழியால போறது தெரியாம இருக்கிறோம். இதுக்குள்ள நீங்க கழுதையை போல ஒப்பு கொடுக்க ரெண்டு வழி சந்தி குளத்தை வந்துட்டோம். ஜிபிஎஸ் வச்சு கொடுங்க, இந்த ரோட்டால போறதா இந்த ரோட்டால பணவும் காட்ட இல்லை. அப்படி அந்த நிலையில நிக்கிறோம். நாங்க யோசிச்சு கொண்டு திருவிழா ஜிபிஎஸ் நேரம் போது நாங்க அடுத்த ரோட்ல எடுத்துருப்போம். சொல்லுவாங்க பக்கத்துல இருந்து சொல்ல, எனக்கு முதலே தெரியும் அதான் எடுக்கணும், நீங்க இதான் எடுத்து எல்லாம் போனப்பதான் சொல்லுவாங்க, எல்லாம் பெஞ்சுங்க இது. அப்ப நாம சில ரோட்ல வந்தா இதான் மெயின் ரோட், இதான் மெயின் ரோட் குழப்பமா இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த நிலையில யார் நின்றது, கழுதை கட்டிக்கிறது யோசிச்சு பாருங்க. அது ஒன்றுமே தெரியாது. கட்டிருக்கு அறுவடையும் வாழாங்க அவுக்குறாங்க. அந்த கழுதையின் உரிமையாளர் சொல்றார், என்னத்துக்கு அவுக்குறீங்க, ஆண்டவருக்கு தேவைன்னு சொன்னா அவரே விட்டுருவார். ஏதோ ஆண்டவரோட பேசிட்டார். இந்த ஞானிகளும் பல பிள்ளைகள் என்ன நினைக்கிறோம், எங்க பொருள்னு நமக்கு தெரியாத நாங்க இயேசுவை எப்படி மகிமைப்படுத்தின உண்மையில சொல்லுவேன். அதனால நாங்க இருவழி சந்தியில நிற்கிறோம். எந்த சந்தியில நின்றாலும், முச்சந்தியில நின்றாலும், நாச்சந்தியில நின்றாலும் நீங்களும் நானும் யாருக்கு தேவை, ஆண்டவருக்கு தேவை. எங்க போறதுன்னு நமக்கு தெரியா. நம்மளோட வாழ்க்கையே கேள்விக்குறி, நம்ம எதிர்காலமே கேள்விக்குறி. அடுத்தது என்ன நடக்கும்னு தெரியாது. இலங்கை இந்தியாவில பொதுவாக சொல்லுவாங்க, நாளைக்கு என்ன, அடுத்த நேரத்துக்கு நமக்கு என்ன சாப்பாடு இருக்குது, அடுப்பு எரியுமா எரியாதா என்று தெரியாங்க. அப்படித்தான் சொல்லுவாங்க. நாங்க கஷ்டம். அப்படி இருக்கிறது போல நானும் நீங்களும் எங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. அடுத்து என்ன செய்யணும்னு தெரியாத பாசம் நீங்க கூட கழுதையை போல நாங்கள் ஆண்டவருக்கு ஒப்புக்குதுன்னா எப்படின்னா, உண்மையில ஆண்டவர் பேசுகிறார். அப்படி எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் கழுதையை போல இருக்கிற நன்களை தான் கத்ததுக்கு தேவை. குதிரையை போய் அவுட்டுட்டு வாங்க ஆண்டவர் சொன்னா இல்ல, கழுதை என்ன செய்யும், அது பேசாம தனிபாட்டில் போகும். அல்லது குதிரையை போய் யாரும் அவுட்டு போயிடணும்,
அதெல்லாம் அடிச்சு எல்லாம் பீடி எல்லாம் போட்டு கழுத தண்டவாள போகும். அப்ப கழுதையை போல இருக்கிற எங்களை தான் ஆண்டவர் என்ன செய்கிறார், அவர் தனக்கு நானும் நீங்களும் தேவை என்று சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த கழுதையை போல நாங்க முதலாவது எங்களை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். உண்மையாகவே இயேசுவை ஒரு மனிதன் மகிமைப்படுத்த வேண்டும் என்றால் முதல் எங்களோட வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும். அந்த கழுதை அதுக்கு கீழ்ப்படிந்தது. அதனாலதான் இயேசு அதில் ஏறினார். கழுதை முரண்டுபட்டிருந்தா என்ன செஞ்சிருப்பார், இயேசு விழுந்திருப்பார் கீழே. ஆனா கழுதை பேசாம இருந்தது. அது பொதி சுமக்கிறோட கழுதை என்றால் அது சுபாவமே அப்படித்தான். அப்ப நாங்க யாரையும் ஒண்ணும் தெரியாத பேசுறது அந்த பேரத்தில் தான் பேசுவோம். பறிக்காதிக்கு எல்லாம் ஒன்றுமே தெரியாத முட்டாளதான் கழுதையை பேசுவோம். ஆனா அந்த கழுதையை போல எங்களோட ஞானம் அறிவை நாம் என்ன செய்யணும், ஒரு பக்கம் வச்சிட்டு எங்களை ஒப்பு கொடுக்கிறவனை தான் கர்த்தர் பயன்படுத்துவாங்க. எனக்கு எல்லாம் தெரியுமென்று நிக்கிற ஒரு மனுஷனை தேவனால என்ன செய்ய முடியாது, பயன்படுத்தவுமே முடியாது. படிப்பு அறிவு ஞானம் நமக்கு இருக்காத ஆண்டவர் தவறா சொல்லல. இவ்வளவு ஞானம் என்ன இருந்தாலும் தாழ்மையோட போன கிழமை என்ன பார்த்தோம், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. அதெல்லாம் பார்த்தோம். உண்மையாவா இப்பதான் ஞாபகம் தான் போன கிழமை அதான் நீங்க மெசேஜ் கொடுத்தீங்கன்னா கேட்கிறேன் மறந்து போயிட்டு எனக்கு இப்பதான் ஞாபகம் வந்து போன கிழமை எத்தனை பேர் தெரியும் என்ன செய்ய சொல்லி போட்டீங்க பார்த்தா கூட தெரியுந்தாரு. அப்ப தாழ்மையா அந்த கழுதையை போல முதலாவது நாங்க என்ன சொல்லணும், எங்களை ஆண்டவருக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிற ஒரு மனிதனாலதான் உண்மையான விஷயம் இயேசுவை மகிமைப்படுத்த முடியும். எங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று நிற்கிறவர்கள கர்த்தருக்காக எங்களை ஒப்பு கொடுக்கிற ஒரு மனிதனை ஆண்டவர் பயன்படுத்துறதுக்கு எதுவும் சொல்லுங்க தடை இல்லை. எங்களுடைய அறிவு ஞானம் நல்லது, அது அவருடைய அறிவுக்கு முன்பாக ஒன்றுமே கிடையாது. உண்மையில தன்னை அப்படி ஒப்பு கொடுக்கிற மனிதர்களை கொண்டு இரண்டாவது சீசர்களை எல்லாம் பார்த்து சொல்லுவாங்க, இவங்க மீன் பிடிக்கிறவங்க படிப்பு அறிவு இல்லாதவங்க, ஆனா இயேசுவோட இருந்ததுனால இவங்க இப்படி தைரியமா பேசுறாங்க என்று ஜனங்கள் பேசினாங்க. அதனால நாங்க கழுதையை போல இருக்கலாம், ஒன்றும் தெரியாம இருக்கலாம். ஆனா என்ன சொல்றோம், ஆண்டவருக்கு எங்களை உண்மையாக ஒப்பு கொடுக்கிற மனிதனை கர்த்தர் என்ன செய்வார், பயன்படுத்துவதற்கு அவரால் முடியும். அப்படி ஒப்பு கொடுக்கிற மனிதன் தான் அவனால்தான் கர்த்தரை மகிமைப்படுத்த முடியும். அதான் பாருங்க, வேதம் சொல்றது ஆண்டவர் இந்த உலகத்துல ஞானிகளை தெரிந்து கொள்ளவில்லை. அநேக ஞானிகள் இருக்கிறார், ரோமர் புத்தகத்தில் சொல்லப்படுது. ஆனாலும் அவர் என்ன செய்தாராம், உலகத்திலே ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமானவர்களை தனக்கென்று தெரிந்து கொண்டார். அதான் என்ன அர்த்தம், அவங்க தான் எல்லாத்தையும் கேட்பாங்க. ஞானி என்ன செய்வான், வேதம் சொல்லி ஞானி தன்னோட ஞானத்தை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம், பல வசனம் இருக்கு. அதனால நாங்க எந்த நிலையில் இருந்தாலும் நாங்கள் கழுதையை போல எங்களை ஒப்பு கொடுப்போம். இருவழி சந்தையில நிற்கிறோம், நம்முடைய வாழ்க்கை தெரியல, எதிர்கால தெரியல, இது நமக்கு மறைக்கப்பட்டிருந்தாலும் அதை குறித்து வெளிப்பாடு இல்லாட்டியும் பரவாயில்ல. சொல்லுங்க, இயேசுவிடத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து அவர் எங்களை மகிமைப்படுத்துவார். எங்களை அந்த இயேசு நமக்கு மேல வரும்போதுதான் அந்த கழுதைக்கு மதிப்பு. ஆனா உண்மையாவே அந்த இதுல நடந்து போனது யாரு, இயேசுவா? கழுதையா தான் நடந்து போச்சு. இயேசு நமக்கு மேல இருந்தா தான், நம்மோட இருந்தா, நமக்குள்ள இருந்தா தான் நமக்கு என்ன இருக்கு, மேன்மை. இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கை இந்த உலகத்துல பணம் இருக்கலாம், அந்தஸ்து இருக்கலாம், இதுவெல்லாம் இருக்கலாம். எந்த பெரிய நாட்டு உலகத்தை ஆளுகிற பெரிய ஜனாதிபதியா இருந்தாலும் இயேசு இல்லாட்டி எங்கதான் போவாங்க, செத்த பிறகு நிறைய தான் வந்து உலகத்தையே அழிக்கிற அணுகுண்டெல்லாம் நான் தான் தயாரிக்கிறேன் போய் கள்ளத்துல சொன்னா அங்க சொல்லுவாரா, நீ பெஸ்ட் அப்படியே வெள்ளம் கையெல்லாம் தட்ட போகுது கிடையாது. ஆனா அப்படினால இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கை எங்களை மகிமைப்படுத்த முடியும். அப்ப முதலாவது நாங்கள் கர்த்தருக்கு எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஒப்பு கொடுப்போம். ரெண்டாவது நாங்க அந்த 1 கொரிந்தியர் 10 வாசிச்சீங்களா, 32 வாசிங்க, 32 33 வாசிங்க. ரெண்டாவது பாருங்க, அப்ப அவர் எப்படி தேவனை எதை செய்தாலும் நீங்க புசித்தாலும் குடித்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கு என்று செய்கிறது. வாசிங்க 32. நானே சுய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி அவர்கள் ரட்சிக்கப்படும்படி எவ்விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாய் நடக்கிறார்கள். அவ்வளவுதான். ரெண்டாவது, நாங்க முதலாவது எங்களை கர்த்தருக்கென்று அடிமைகளாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிற ஒரு மனிதனாலதான் இயேசுவை மகிமைப்படுத்த முடியும். இரண்டாவது, நாங்க உண்மையா இயேசுவை மகிமைப்படுத்த வேண்டுமா என்றால் எப்படி இருக்கணும், மற்றவர்களின் பிரயோஜனத்தை தேடுகிறவர்களா இருக்கணும். அதான் மிக முக்கியம். நாங்க இன்றைக்கு இருக்கிற உலகத்தை பார்த்தீங்கன்னா உண்மையாகவே ஒரு சுயநலமான உலகம். இன்றைக்கு எல்லாருமே எங்களோட ஊர்ல சொல்லுவாங்க, தனக்கு தனக்குன்னா சொல்லுவாங்க, என்ன செய்யும், பழக்கு இந்தியாவிலே இருக்காம அப்படி சொல்லுவாங்களா தெரியல, கொஞ்சம் வித்தியாசம். நமக்கு வாழ்ற ஒரு சுயநலமான வாழ்க்கை உள்ள உலகத்துல நாங்கள் இருக்கிறோம். அப்படிப்பட்ட வாழ்க்கை இயேசுவை ஒரு நாள் மகிமைப்படுத்தாது. நாங்க மற்றவர்களுடைய பிரயோசனத்தை தேடுகிறவர்களா இருக்கணும் என்று வேதம் சொல்லுது. இந்த மேல சொல்றாங்க, நீங்கள் எதை செய்தாலும் புசித்தாலும் குடித்தாலும் தேவனுடைய மகிமைக்கு என்று செய்யணுமா இருந்தால் இயேசு என்ன செய்தார்,
அவர் எருசலேம் பவனி வந்தது தன்னை மேன்மைப்படுத்த இல்லை. நான் தான் ரட்சகர், நான் தான் உங்களுக்கு சமாதானத்தை சொல்ல வந்தவர், நான் தான் சகரியாவோடு சொல்லப்பட்ட அந்த மேசியா என்பதை காண்பிக்கிறதுக்கு தான் அந்த சம்பவத்தை செஞ்சு காட்டினார் இயேசு. தன்னை பெருமைப்படுத்த செஞ்சாரா? இல்லை. அதை நம்ம சொல்றோம். இயேசு தாழ்மையா வந்தாரு, தன்னை மேன்மைப்படுத்துறதுக்காக எதையும் செய்யல. மக்கள் நான் தான் மேசியா என்று புரிஞ்சு கொள்ளணும் மட்டும் அதை செய்து காண்பித்தார். அப்படி இருந்தும் அந்த ஜனங்கள் அவரை நம்பவில்லை. அப்ப அவர் என்னதுக்காக அதை செய்தால்? மற்றவர்களை ரட்சிக்கிறதுக்காக. மற்றவர்கள் நான் தான் ரட்சகர், நான் உங்களை மீட்கிற ராஜாவாக குதிரையில வரையில நான் ரட்சிக்கிறவராக ரட்சகராக ஒரு மேசியாவாக வந்தேன் என்பதை காண்பிக்கிறதுக்கு அவர் அதை செய்தாலும் அவர்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை. அப்ப கவனிங்க, இயேசு இந்த யூதர்களுக்காக மாத்திரமல்ல எல்லாருக்காகவும் தன்னுடைய எங்க ஒப்பு கொடுத்தார். வாரக்கிழமை அதைத்தான் செய்ய போறோம், அதைத்தான் நினைவுகூற போறோம். இயேசு கல்வாரி சிலுவையில தன்னை ஒப்பு கொடுக்கிறதுக்கு முன்னடையாளமாகத்தான் எருசலேம்ல நான் தான் மேசியா அவரை ரட்சிக்க வந்தவர் என்பதை காண்பிக்கிறதுக்காக இதை செஞ்சார், தன்னை மேன்மைப்படுத்துறதுக்கு அல்ல. அப்ப அது மாத்திரம் என்ன செய்தாலும் எல்லாருக்காகவும் தன் ஜீவனை ஒப்பு கொடுத்தார். அவர் எப்படி மற்றவருடைய பிரயோசனத்துக்காக வந்தது? வசனம் வாசிப்போம். 1 யோவான் புத்தகம், 1 யோவான் நிருபம் 1 யோவான் நிருபம் 3ஆம் அதிகாரம் 14-18 வாசிங்க. 1 யோவான் நிருபம் சுவிசேஷ புத்தகம் நிருபம் 1 யோவான் 3:14-18 வாசிங்க. 14-18 மட்டும். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். அடுத்த வசனம் படிங்க. ஒருவன் இவ்வுலக ஆஸ்திகளை உடையவனாய் இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டு என்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்துக் கொண்டால் அவனுக்கு தேவ அன்பு நிலை கொள்கிறது எப்படி? என் பிள்ளைகளே, வசனத்தினாலே நாவினாலும் அல்ல கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவர். முதல் வேதம் சொல்வது அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். இயேசு தன்னுடைய ஜீவன் அப்ப மற்றவருடைய பிரயோஜனத்துக்காக வாழ்ந்தார், தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். அப்ப உண்மையா அப்படிப்பட்ட ஒரு மனிதனாலதான் அதே அப்படி செய்தார் என்றால் பிதாவுக்கு மகிமையை கொடுத்தார். பிதா குமாரனை கொடுத்து என்ன நோக்கம் வைத்திருந்தார்? அவரை யோவான் 3:14 தேவன் நம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனவன் அவன் கெட்டு போகாமல் ரட்சிப்படையும்படி இவ்வளவாய் அவரை கொடுத்து உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அந்த பிதாவின் சித்தத்தை செய்வதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். அப்ப நான் இங்கேயும் வேதத்தோடு அவர் என்ன செய்தாலும் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்தார், மற்றவர்களுக்கு பிரயோசனமா வாழ்ந்தார். அப்ப நாங்க இயேசுவை மகிமைப்படுத்துறோம்னா நாங்க இயேசுவை போல வாழுகிறவனால அதை செய்ய முடியும். இயேசு அவர் தன்னை ஒப்பு கொடுத்தது மாத்திரமில்லை, அடிமையாக அவர் என்ன செய்தார்? மற்றவருடைய பிரயோசனத்துக்காக வாழ்ந்தார். அவர்களால தேவனை மகிமைப்படுத்த முடியும். மற்றவருடைய பிரயோஜனத்தை தேடி வாய்ச்சோம் 1 Corinthians 10. அப்ப தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். அப்ப கொடுத்துட்டு என்ன சொல்றார்? அவர் தன்னுடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்புன்றதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுத்து கடனாளிகளாக இருக்கிறோம். அப்ப நாங்க அன்பு கூற வேண்டும். மற்றவருடைய பிரயோசனம் என்பது என்ன? மற்றவர்களை அன்பு கூறுகிறது. அப்போ இன்னொரு மனிதனை அன்பு கூறுவதனால நாங்க என்ன செய்யறோம் தெரியுமா? கடவுளை மகிமைப்படுத்துறோம். அதை செய்யாம நாம எல்லாம் எங்களுக்கு தந்தீர் இருக்கிறதுனால மகிமை வரக்கூடாது. மற்றவர்களுக்கு எத்தனையோ வீடியோ எல்லாம் நீதி கதைகள் எத்தனையோ வீடியோக்கெல்லாம் சின்ன குறும் நாடகம், ஷோர்ட் வீடியோ எல்லா இதுலயும் இருக்குது. எல்லாத்துலயும் நல்ல காரியங்களை போறோம். நாங்க பார்க்க எல்லாம் சூப்பர் என்று எழுதிக்கிறோம். நம்ம அதன்படி நாங்க நடக்கிறோம்னா இன்னைக்கு நாங்க நடக்கிறது இல்லை. அதெல்லாம் கீழே சொல்றேன். பிள்ளைகளை வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவுள். சும்மா நான் உங்களை நேசிக்கிறேன்னு சொல்வதனால அன்பு வராது, அதனால தேவன் மகிமைப்பட போவதில்லை. அதை கிரியையினால செய்து காண்பிக்கிறவளா இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுது. 3வது அதிலேயே நாங்கள் பார்த்தோம், அவர்கள் பிரயோஜனத்தை தேடி எவ்விதத்திலும் அவர்கள் ரட்சிக்கப்படும்படி. அந்த 1 Corinthians 10 வச்சிருங்க. அவர்களுக்கு அந்த வசனத்தை வாசிங்க 32. அனைவருடைய பிரயோஜனத்தை தேடி எல்லாரும் அவ்வளத்தோட பண்ணிப்பாருங்க. பாருங்க, அதுல அவர்கள் பிரயோஜனத்தை தேடி எவ்விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாய் நடக்கிறது போல. அதாவது எவ்விதத்திலும் பிரியமான அவர்களுக்கு பிரியம் என்றில்லை, தேவனுக்கு
பிரியமான ஒரு வாழ்க்கை என்ன செய்யும், அவர்கள் ரட்சிப்புகளை நடத்தும். அநேகர் வந்து பாருங்க, கிறிஸ்தவர்களை பார்த்து தான் என்ன சேர்ச்சுக்கு வர விருப்பம் இல்லை. ஏன்னா இவங்க எல்லாம் சேர்ச்சுக்கு போறவர்கள் இப்படி நடக்கிறாங்க, இவர்களை பார்க்கவே நமக்கு தெரியுது, நாம கூட அங்க போவாங்க வராத மக்கள் இருக்கிறாங்க. எல்லாரையும் சொல்லல, அப்படி நடக்கிறவர்கள் இருக்கிறாங்க. அப்ப முதலாவது எங்களை அடிமையா ஒப்புக் கொடுக்க வேண்டும், அல்லது ஆண்டவருக்கு நாங்கள் தேவை என்று பார்த்தோம். இரண்டாவது மக்களுடைய பிரயோஜனத்தை தேடுவோம் என்றால் மற்றவர்களை நாங்கள் அன்பு கூறணும், கிரியையினாலையும் அன்பு கூற வேண்டும். மூன்றாவது அவர்கள் ரட்சிக்கப்படும்படி நாங்கள் எவ்விதத்திலும் எல்லாவற்றிலும் பிரியமா வாழணும். அதாவது தேவனுக்கு பிரியமா வாழ்ந்தால் மனுஷருக்கும் பிரியமா நாங்க இருப்போம் கண்டிப்பா. அவர்கள் ரட்சிக்கப்படும்படி. அப்ப மற்றவர்கள் மூன்றாவது நோக்கம் என்ன, மற்றவர்களை ரட்சிப்புகளை நடத்துகிறதுனாலதான் நாங்க தேவனை மகிமைப்படுத்த முடியும். கர்த்தர் எங்களை ரட்சிக்கிட்டா மற்றவர்களை ரட்சிப்புகளை நடத்த ஒரு மனிதன் தான் தேவனை மகிமைப்படுத்த முடியும். நாம வாழம் எங்களுக்கு என்ற ஒரு வாழ்க்கை, மற்றவர்கள் எப்படி கெட்டு போனாலும் பரவாயில்ல, அவர்கள் ரட்சிக்கப்பட்டாலும் பரவாயில்ல, ஆண்டவர் வரைக்கும் அவங்க நரகத்துக்கு போவாங்க அப்படின்ட்டு நாங்க ஆத்துமாக்களை கொடுத்த கரிசனையற்ற மனிதனால தேவனை மகிமைப்படுத்தவே முடியாது. அப்படினால அந்த ஆத்துமாக்களை குறித்த கரிசனை நமக்கு சுவிசேஷத்தை நாங்கள் அறிவியாதிருந்தால் பவுல் சொல்றார், எனக்கு ஐயோ என்று சொல்லுகிறார். அது என்ன விழுந்த கடமையா இருக்கு. நம்ம மற்றவர்கள் ரட்சிக்கப்படணும் என்கிற அந்த இறுதிய தாகம் இருக்கிற மனிதன் தான் தேவனை மகிமைப்படுத்துவான். அந்த மகிமையை தான் கர்த்தர் ஏற்றுக்கொள்வார். இயேசு என்ன செய்தாராம், அநேகருடைய பிரயோசனத்தை அவர் தேடினார். அநேகருக்கு பிரியமா வாழ்ந்தார். இந்த 2 வசனம் வாசிப்போம். அவர் பிதாவுக்கு பிரியமா வாழ்ந்தார் என்று வேதம் சொல்லுது. யோவான் செய்த புத்தகம் 8ஆம் அதிகாரம் 29வது வசனம் வாசிங்க. யோவான் 8:29. யோவான் 8:29. என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவர்களை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. அப்ப பாருங்க, மூன்றாவது இயேசு தன்னுடைய ஜீவனை கொடுத்தார் மாத்திரமல்ல, அவர் என்ன செய்தாராம், பிதாவுக்கு பிரியமானவர்களை எப்பொழுதும் செய்கிறவராக இருந்தார். அப்ப நானும் நீங்களும் தேவனை மகிமைப்படுத்தணும் இப்படி இருக்கணும். அவருக்கு பிரியமா வாழ்வது ஒரு மகிமை தான். யாரு மகிமை, அவரை நாங்க உண்மையாக இருக்கிற வாழ்க்கையில மகிமைப்படுத்துறோம்னா என்ன அர்த்தம், இயேசுக்கு பிரியமா ஒரு பிள்ளை அம்மாவை கனப்படுத்துது, அந்த பிள்ளை அம்மாவுக்கு பிரியமா இருந்தாலே அந்த பிள்ளை என்ன அர்த்தம், அந்த தாய் தகப்பனை அது கனப்படுத்துன்னு அர்த்தம். ஒரு தாய் தகப்பன் பிள்ளைய இந்த பிள்ளைய இதையா போய் நான் பெற்றேன், இதை நட்ட பெற்ற ஒரு தென்னம்பிள்ளையை நட்டிருக்கலாம், குளுத்தோட நாய்கள் 2 குளுத்தோடைய இணைக்கலாம், பிசிக்கிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு வைக்கக்கூடாது இல்லையாமா. அப்படி வைக்கிறதுக்கு வைக்கக்கூடாது. ஊர்ல அப்படிதான் சொல்லுவாங்க, எனக்கு தெரிஞ்ச வளமுறை. முன்ன பெற்ற நேரம் 2 தென்னம்பிள்ளையை நட்டிருந்தாலும் சுவந்து தலையை நல்லா ஆட்டு சொன்னாங்களா அம்மா. அப்ப 2 தேங்காயாவது பிடிங்கி சாப்பிட்டுருக்கலாம் சொல்லக்கூடாது. உன்னை பெற்றதால நான் சந்தோஷப்படுறேன் என்று பிள்ளைகளை பார்த்து பெற்றோர் சொல்றது என்னது சொல்லுன்னா ஒரு மகிமை, அதுதான் மேன்மை. அப்ப நாங்க ஆண்டவருக்கு பிரியமா வாழ்ற வாழ்க்கையினால இயேசுவை மகிமைப்படுத்துவோம். சோத்திரம் 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 பண்ணிட்டு பக்கத்துல வர அங்கால போ ஆத்திரத்துல ஒரு இடி இடிக்கிறது சோத்திரம் இல்ல. சோத்திரம் வாழ்க்கையில மகிமைப்படும் போது அதுக்கு பிறகு நாங்க வாயினால சொல்லலாம். அப்ப இயேசு என்ன செய்தாரா, பிதாவுக்கு பிரியமா இருந்ததுனால பாருங்க, அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. இப்ப நாங்க ஆண்டவர் பிரியமா வாழ்ந்தாலும் யார் இருப்பார் எங்களோட, ஆண்டவர் எங்களோட தான் கண்டிப்பா இருப்பார். எங்களை விட்டு ஒரு நாளும் அவர் விலக மாட்டார், எங்களை கைவிட மாட்டார். என்ன வந்தாலும் அவர் பார்த்து விடிய பிரியமா நடந்து பாருங்க ஆண்டவருக்கு, அவர் எங்களோட கூட இருப்பார். எதை குறிச்சு என்ன செய்யறதில்ல, நாங்க பயப்படுறதுக்கு அவசியமும் நமக்கு கிடையாது. நேரம் கோயிலும் பார்த்து போனா 2 வசனம் வாசிங்க. எபிரேயர் புத்தகம் 13:22 வசனம் வாசிப்போம். தாவீது, அதாவது அடிக்கடி அவருடைய சங்கீதத்துல எல்லாம் நீங்க வாசிங்க. தாவீதுடைய ஜெபம் எல்லாம் எளிமைப்படுத்தி பாருங்க. கொஞ்சம் ஜெபத்தில எப்பொழுதும் போயிட்டு வயவிட படிச்சுட்டு பாட்டை பாடிட்டு ஆண்டவரை எனக்கு விட்டுத்தாங்க, அவரை தாங்க, இவரை தாங்க, மாமா ஆசீர்வாதி, சித்தப்பா, பெரியப்பா, பாட்டி அப்படி எல்லாம் இது ஜெபிக்கிறது. ஆண்டவரை நமக்கு பிரியமா வாழ உதவி செய்யுங்க, நல்லவனா வாழ உதவி செய்யுங்க, மற்றவர்கள் பிரியோசமா வாழ உதவி செய்யுங்க, மற்றவங்களை மன்னிக்க உதவி செய்யுங்க. இப்படி எவியுங்க. இப்படி எவிச்சாலும் மிச்சம் எல்லாம் கிடைச்சிடும். சரி, எபிரேயர் 13:21 வாசிங்க. அதுக்கு பிறகு சங்கீத புத்தகத்தை நடத்தி கொடுங்க. வாசிங்க. இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களை நடப்பித்து பாருங்க, இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களை நடப்பித்து, அதாவது தேவனுக்கு முன்பாக இயேசுவை கொண்டு
தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களை நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியையிலும் சீர்படுத்தினவர்கள் ஆக்குவாராக. அவருக்கு என்னென்னைக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப எப்படி மகிமை வருதான்? இதுலயே இருக்குது. இயேசு கிறிஸ்துவை கொண்டு அப்ப இயேசுக்குள்ளான வாழ்க்கையில நாங்கள் என்னவா பிரியமானதை நடப்பிக்கிறதுக்கு தேவன் எங்களை என்ன செஞ்சிருக்கிறார், தெரிந்திருக்கிறார். அதுதான் அவருடைய சித்தம். அப்ப இயேசுக்குள்ளான வாழ்க்கையில நாங்க தேவனுக்கு பிரியமா வாழ்ற வாழ்க்கை என்ன செய்யறதா, அவரை மகிமைப்படுத்துறதா இருக்குது. நாங்க ரெண்டு பாட்டை பாடுறதுனால சோத்திரம் சொல்றதுனால இல்ல, அது சொல்றதுனால இது உங்களோட வாழ்க்கை. அப்ப அது போல பாருங்க, சங்கீத புத்தகத்துல எல்லாம் அப்படிங்கிற செபங்களை நாங்க ஜெபிக்கணும். நாங்க நமக்கு ஒரு சங்கீதத்துல ஜெபிக்கிறோம், நமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரும் உங்களுடைய நல்ல ஆவி. 143 10 நீங்க வாசிங்க. 143 சங்கீதம் 10ஆம் வசனம் வாசிங்க. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரும் நீரே என் தேவன். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவதாக தாவீது ஜெபிக்காம நாங்க ஜெபங்களை இப்படி எல்லாம் செய்யணும். நாங்க போய் பார்த்து ஆண்டவரை பார்த்தீங்கன்னா அவர் இப்படி என்ன பார்த்து சொல்லிட்டு போனது என்னால வாங்கவே முடியல. ஆண்டவரை நீர் ஏதாவது பதில் செய்ய ஜெபிக்கிறது, அதெல்லாம் அப்படி ஜெபிக்கவே கூடாது. அது அந்த நேரத்துல பார்த்துக்கணும், கரெக்டாக போன மன்னிச்சு கொள்ளணும் போறதுதான். மற்றபடி ஜெபத்துல வந்து எல்லாம் சொல்லக்கூடாது. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரும் நீரே என் தேவன், உங்களுடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழி. இப்படி சங்கீதம் நிறைய இருக்கு. 2 வசனம் வாசிப்போம். இதெல்லாம் வேதத்தை வாசிக்கதான் எல்லா இடத்துலையும் எல்லா வசனம் வெளிப்படுத்த. 103 சங்கீதம் 21 வாசிங்க. 40 சங்கீதம் 8 வசனம் வாசிங்க. 103:21 கர்த்தருக்கு பிரியமானதை செய்து பாருங்க. கர்த்தருக்கு 103 வாசிங்க. கர்த்தருக்கு பிரியமானதை செய்து பாருங்க, அவர் பணிவிடைக்காரராக இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளை அவரை ஸ்தோத்திரியுங்கள். அப்ப கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிறவர்கள் யார் என்றால் அவர்கள் அவருடைய பணிவிடைக்காரராக இருப்பாங்க. அப்ப இயேசுக்கு ஊழியம் செய்கிறோம்னா நாங்க யாரு? நாங்கள் அவருக்கு பிரியமானதை செய்வதா இருப்போம். கண்டிப்பா 40ஆம் சங்கீதம் ஒரு வசனம் சொன்ன 8ஆம் வசனம் 48 அதை படிச்சுட்டு அடுத்த பாருங்க. என் தேவனை நமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்தில் இருக்கிறது என்று சொன்னார். இந்த நியாயப்பிரமாணம் அவனுடைய வார்த்தைகளை சொல்றார். அப்ப நமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். உண்மையாகவே நானும் நீங்களும் கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய விரும்புனா அப்படி வாழணும்னா அந்த வசனம் நம்முடைய இருதயத்துல இருக்கணும். வசனத்தை பாடமாக்குறதுனால படிக்கிறதுனால எங்க இருக்கணும்? நம்முடைய இருதயத்துக்குள்ள இருக்கிற மனிதனாலதான் ஆண்டவரை நாங்க பிரியமா வாழலாம். அப்ப நாங்க முதல் பார்த்தோம், நாங்க கர்த்தருக்கு அந்த கழுதியை போல நாங்கள் ஆண்டவருக்கு அடிமையாய் ஒப்புக் கொடுக்க வேண்டும். மற்றோட பிரியோசனத்துக்காக வாழணும், மற்றோட அன்பு கூறணும், கிரியைகளினால் அன்பு கூற வேண்டும். 3வது, அவர் ரட்சிக்கப்படும்படி நாங்கள் தேவனுக்கு பிரியமாக வாழ்வோட வாழ்க்கை, ஒரு சாட்சியுள்ள நல்ல வாழ்க்கை நாங்கள் வாழ வேண்டும் என்று பார்த்தோம். 4வது ஒரு காரியம் பார்த்து நாங்கள் முடிக்க போறோம். 1 கொரிந்தியர் அந்த 10ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 33 நினைக்கிறேன், அதை படிங்க. பாருங்க, நீங்களும் தூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரலற்றவர்களாக இருந்த ஒரு மனிதன் நாங்கள் நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களை மகிமைப்படுத்த வேண்டும் என்றால் நாங்க பார்த்தோம் 3 காரியங்கள். 4வது, நாங்கள் மற்றவர்களுக்கு இடரலற்றவர்களாக இருந்தாலே நாங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்த. வேதத்துல ஆண்டவர் சொன்னார், இடர்கள் வருவது அவசியம். எந்த மனிதனால இடர்கள் வருதோ அந்த மனிதனுக்கு ஐயோ. அவ இயேசுவை குறித்து பல இடத்துல என்ன செய்வாங்க? இடர்கள் அடைந்தார்கள். நான் பார்த்தேன், உங்களுக்கு யோவான் ஸ்நானகன் இயேசுவுக்கு வழியை ஆயத்தப்படுத்த வந்த ஒரு மனிதன். போன கிழமை சொன்ன நினைக்கிறேன். அவனை போல ஒரு தீர்க்கதரிசி எழும்பினதிலேயே நாங்கள் சொன்னாங்க. அவனுக்கு என்ன வந்தது? சிறையில இருக்கும்போது அவன் காவலில் இருந்தா ஒரு டவுட் வந்துச்சு. அவன் தான் சொல்றான், இவர்தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று மற்றவர்களுக்கு இயேசுவை காண்பித்த யோவான் ஸ்நானகன். ஆனா காவலில் அடைக்கப்பட்டிருக்கும் போது அவர்கள் என்ன வந்தது? தன்னுடைய சீடர்களை சில பேரை அனுப்பி, வருகிறவர் நீர்தான சொல்லுங்க, மிச்சத்தை முடியுங்க, இன்னொருவர் வர காத்திருக்க வேண்டுமான்னு கேட்டுட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. இப்படி நாங்க வாழக்கூடாது. ஆனா ஆண்டவர் யோவான அதிலே பாருங்க, அப்படி இருந்தது எவ்வளவு நல்ல ஆண்டவர். அந்த இடத்துல பாத்தீங்களா, இவனையெல்லாம் எனக்கு வழி ஆயத்தம் பண்ண, இவனை போய் ஆண்டவர் தேவன் பிதாவோட தெரிஞ்சாருன்னு நாங்க அப்படித்தான் சொல்லியிருப்போம். ஏசு அவர் சொன்னாரா?
இயேசு தன்னுடைய சீசர்களுக்கு யோவானை குறித்து ஒரு பெரிய திட்டம் இருந்தது. அவங்க ஒரு பெரிய தேவ திட்டத்தை நிறைவேற்ற வந்த ஒரு மனிதன். ஆனா அந்த இடத்துல இயேசு அதை பெருசுபடுத்த இல்லை. நாங்க என்ன செய்வோம் அப்படி இத்தனையோ பாருங்க, இத்தனையோ இயேசு இத்தனையோ இடங்கள்ல அவர் என்ன செய்தாரு, அந்த மனிதனை அவர் குறை சொல்லி இருந்தா அவங்க அந்த மனுஷர்கள் இடறி போறதுக்கு வழியா இருந்திருக்கும்படி டிஜிட்டல் என்ன செஞ்சிருந்தார், நீங்க போய் நான் கண்டதையும் கேட்டதையும் யோவானுக்கு சொல்லுங்கள், என்னிடத்தில் இடர்கள் அடையாது இருக்கிறவன் அவன் பாக்கியவான் என்று. ஆனா இதை பார்க்க வராந்திரத்துக்கு போனீங்கன்னு யோவானை குறித்து மேன்மையா சொல்லுகிறார். அப்படிப்பட்ட அது அந்த அந்த சுபாவம் எங்களுக்கு வரணும் இயேசுவை போல அந்த இடத்துல. ஆனா அந்த அந்த சந்தேகம் அவனுக்குள்ள வந்துச்சு. அப்படி இருக்கக்கூடாது. நான் என்னத்துக்காக இதை சொல்ல வந்து நான் என்னத்துக்காக சொன்னா இடர்கள். அப்ப இயேசுவை குறிச்சு யோவானுக்கு இடர்கள் வந்தது, யூதர்கள் இடர்கள் வந்தது. பல இடத்துல எழுதிப்பாங்க இயேசுவை குறித்து இடர்கள் அடைந்தார், பரிசேயர் இடர்கள் அடைந்தார்கள் இயேசுவை குறித்து. ஆனா அவர் மேசியாவாக வந்தார், ரட்சிக்க வந்தார், தாழ்மை உள்ளவராக வந்தார். ஆனா அவர்கள் அவரை குறித்து இடர்கள் அடைந்தவர்களா இருந்தார்கள். அதெல்லாம் அவர் சொல்றாரு, இவனுக்கு இடர்கள் உண்டாக்குறவனுக்கு ஐயோ ஆண்டவர் சொன்னார். அப்ப நாங்க ஆண்டவரை மகிமைப்படுத்துறது 4வது மிக முக்கியமான காரியம் 1 Corinthians 10:33 பார்த்தோம். நீங்கள் கிரேக்கருக்கும் யூதருக்கும் தேவனுடைய சபைக்கும் என்ன செய்யுங்க, இடரற்றவர்களா இருங்க. நம்முடைய வாழ்க்கை சாட்சி நாங்க செய்யற இன்னொரு காரியம், நான் பூரணமானவர்கள் நான் சொல்ல வரையில இன்னொரு விதத்துல அவருடைய சபை ஒரு மனிதன் இடறி போறதுக்கு நாங்க காரணமா இருக்கக்கூடாது. அப்படி இல்லை. எத்தனையோ பிள்ளைகள் நிமித்தம் எத்தனையோ பிள்ளைகள் இடறி போறது நான் பார்த்துக்கிறேன். இடறி போனா கணக்கு கொடுக்க வேண்டியது நாங்கள். எங்கள் நிமித்தம் ஒருவன் சபையிலிருந்து இடறி போனா அதுக்கு நாங்க கணக்கு கொடுக்கணும் கத்தருடைய நாளில் விதைக்க. அதனால வேதம் சொல்லி இடர்கள் அற்றோடா இருக்கு. இதை குறித்து நிறைய வசனங்களுக்கு நேரம் இல்லை. அதனால நாங்க தேவ சபைக்கு இடர்கள் அற்றோடா இருக்கிறவனாலதான் தேவனை மகிமைப்படுத்த முடியும். அதனால புதிய பாட்டு சபையில ஆதி திருச்சபையில எல்லாம் பாத்தீங்கன்னா பல ஜனங்கள் இடர்கள் பண்ணிக்கொண்டே இருந்தாங்க. தவறான உபதேசங்களை போதிச்சவர்களா இருந்தாங்க. பவுல் சொல்றான், யூதர்களால வந்த அநேக காரியங்களினால துன்பப்பட்டேன் என்று போன வாரத்தில் நான் சொன்னேன். அந்த இடர்கள் எல்லாம் அந்த துன்பத்தோடு தான் நான் கிறிஸ்துவ சேவித்தேன் என்று பவுல் சொன்னான். எவ்வளவு பிரச்சனை வந்தது. அதுபோல இன்னைக்கு திருச்சபையில் இருக்கிற ஊழியக்காரர் சொல்லுவாங்க, சபை மக்களாலேயே ஊழியக்காரர் நிறைய பிரச்சனை கொடுக்கிறவர்கள் இருக்கிறாங்க. கேள்வி கேட்பாங்க, குறை சொல்லுவாங்க, குற்றம் கண்டுபிடிப்பாங்க. அப்படியேப்பட்டவங்க நாங்கள் இருக்கக்கூடாது. சபைக்குள்ள இருந்து எங்களுக்கு என்ன இருக்கணும், ஏற்றுக்கொள்ளவனும் கீழ்ப்படிக்கிற தன்மை இருக்கணும். குறப்பிடிக்கிறதுக்காக சபையில் அப்படி இருக்கிறதுனால நாங்கள் என்னவோ நாங்களும் தேவனை மகிமைப்படுத்த மாட்டோம், மற்றவர்களை இடர பண்றவங்களா இருப்போம். வேதம் சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டாம், நாங்கள் மற்றவருடைய சுய பிரயோசனத்தை தேடுவோம். எல்லாரும் ரட்சிக்கப்படும்படி தேவனுக்கு பிரியமா வாழ்ற வாழ்க்கை. 3வது மற்றவர்களுக்கு இடர்கள் அற்றவர்களா இருக்கும். அதற்குரிய 2 வசனம் வாசிச்சு நாங்கள் ஜெபிப்போம். ரோமர் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிக்கும். ரோமர் 14:13. இப்படி இருக்க நாம் ஒருவரை ஒருவர் இனி குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போமாக. ஒருவனும் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கலையும் இடரலையும் போடலாகாதவரை தீர்மானித்துக் கொள்ளுங்கள். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 15 மட்டும் வாசிக்கணுமா? ஓகே. ஒரு பொருளும் தண்ணீரே தீர்த்துள்ளதல்லவென்று கர்த்தராகிய இயேசுவுக்குள் அறிவை நிச்சயித்திருக்கிறேன். ஒரு பொருளை தீர்த்துள்ளது என்று எண்ணிக்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு அதை தீர்த்துள்ளதா இருக்கும். போஜனத்தினாலே உன் சகோதரனுக்கு விசனம் உண்டாக்கினால் நீ அன்பாய் நடக்கிறவன் அல்ல. அவனை போஜனத்தினாலே கெடுக்காதே, கிறிஸ்து அவனுக்காக மலித்தாரே. 17 மட்டும் கூட வாசிங்க. உங்கள் நன்மை தூசிக்கப்பட இடம் கொடாதிருங்கள். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் படிப்பும் அல்ல, இருக்கிறது. இவைகளை கிறிஸ்துவுக்கு தேவனுக்கு பிரியனும் அவன் மனுஷரால அங்கீகரிக்கப்பட்டவனா இருப்பானா. ஒரு முறை ஒரு மெசேஜ் செய்தி ஒரு ஊழியக்காரர் கேட்டு இந்த இதே புத்தகம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனம் அதை தனியா எடுக்க ஒரு ஊழியக்காரர் பிரசங்கம் பண்றார். உங்கள் நன்மை தூசிக்கப்பட இடம் கூடாதுங்கள் அப்படின்னு வாசிச்சு பிரசங்கம் பண்ணினா என்ன அர்த்தம் தெரியுமா? அவங்களோட நல்ல பேரை மற்றவங்க கெடுக்கிறதுக்கு ஒரு நாளும் என்ன செய்யாங்க, இடம் கொடுக்காங்க. அப்படின்னா யாராவது கூட தூசிச்சா அவனுக்கு என்ன செய்யப்பா
உங்களை குறிச்சோட என்ன சொல்லுவாங்க, உங்களை குறித்து குறையா பேசுவாங்க. அதுக்கு தான் அந்த அர்த்தம் சொல்லிருக்கு. சும்மா அழுத்தம்டா உங்கள் நன்மை தூஷிக்கப்பட யாராவது கூட சொல்லிட்டு போயிட்டாங்க, உங்களோட நன்மை நீங்க அவர் அப்படி காலையில விட்டுட்டு வாங்க, நீங்க விட்டுருக்கலாம். சிலாக சொல்லணும், அவர் சொன்னாரு 10 குட்டத்தினால அவர் அதுக்கப்புறம் வாய இதெல்லாம் அப்படி நடக்கிறாச்சு. நடக்கிட்ட சொல்லத்தான் இயேசு பரிசெய சதுசேயர்கள்லாம் அப்படி சில இடத்துல என்ன செய்ய அவர் புற கண்டுபிடிக்கிறதுக்காக காரியம் செய்த போது அவர் ஞானமா பதில் சொல்லி இருக்கிறார், இல்லைன்னு சொல்லுங்க. ஆனா நாங்க பழிக்காக செய்யக்கூடாது. உங்களை கோபத்துல மாறி செஞ்சுட்டோம், எல்லாம் மனுஷருக்கு சுவாமம் எனக்கும் இருக்கு, நாங்க அடுத்த நிமிஷம் என்ன செய்யறோம் அப்படி நான் பேசியிருக்க கூடாது அப்படின்னு நாங்க சொல்லி அப்படின்னு கேட்கிறோம். அதுதான் மனித தன்மை. ஆனா இந்த வசனம் அந்த அர்த்தம் இல்லை. உங்கள் நன்மை தூசிக்கப்பட இடக்கூடாதுங்கள் என்பது என்ன அர்த்தத்துல வருதுன்னா, நீங்க மற்றவனுக்கு இடங்கள் உண்டாக்குறதுனால உங்களோட நன்மையை தூசிக்க இடம் கொடுக்காதுங்க அப்படின்னு அர்த்தத்துல வருது. அதனால வசனங்களை தெளிவா பார்க்கணும். அப்ப நேர என்ன பார்த்தோம், இப்படி இருக்க நாம் இனி ஒருவரை ஒருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போமாக, ஒருவனும் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கலையும் இடங்களையும் போடாது என்று தீர்மானித்துக் கொள்ளுங்க. அதனால நாங்க யாருக்கும் எந்த காரியத்திலையும் விடப்படும். ஒருவனை கற்று உயர்த்துறாரா, மேன்மைப்படுத்துகிறாரா, ஒருவனை இடத்துல ஒருவர் வாழ்த்துகிறாங்களா, ஒருவனை மேன்மைப்படுத்துறாங்களா, பரவாயில்லை. நான் இடத்துல போயிருக்கிறோம், 4 பேரை வாழ்த்தினாங்க, நம்ம வாழ்க்கையில பரவாயில்ல, கத்தர் பார்த்துக் கொள்வார் அப்படின்னு நாங்க என்ன செய்வோம் வந்துடுவோம். அதான் ஆண்டவர் நிறைய சொல்றார், நீங்க போன இடத்த முன்னுக்கு போய் இருக்காதங்க, பின்னுக்கு இருந்தா அவங்க எஜமான் வந்து நம்ம முன்னுக்கு வந்துடுன்னு சொல்ல, அதான் நமக்கு மேன்மையா இருக்கும். எங்க போனாலும் நாங்க தாழ்மையா இருக்க கற்றுக்கொள்ளுவோம். எங்க போனாலும் நாங்க இன்னொருவருக்கு இந்த பாருங்க, இந்த பஸ்ஸில எல்லாம் நாங்க சிலவிட வந்தா சில நேரத்துல வந்து நான் இன்றைக்கு பஸ்ல இருந்து இன்னொரு சமூக அதுக்குள்ள இடிச்சு அடிச்சு கொண்டு அதுக்குள்ள போனாங்க. அவ அந்த சீட்ல இருக்கவும் அவருடைய விருப்பத்துக்கு இருக்கவும் முடியாது. கண்டிப்பா நான் அப்படியாவது இடம் அப்படின்னு நான் என்ன செய்தேன், கடைசி வந்து கரையில ஒதுங்கி அந்த விளிம்புல அப்படி இருந்துட்டேன். அப்படியும் அந்த சீட்டுல இருந்துட்டு அரவாசி சீட்டு அங்கால இருக்கு, இங்க அரவாசி சீட்டுலாம் இருக்கலாம். அப்ப நான் என்ன செய்ய ஃப்ரெஞ்சில் சொன்னேன், நீங்க வடிவா இருந்தீங்கன்னா இருக்கலாம் அந்த மாதிரி சொன்னேன். ஆனா அதெல்லாம் நாங்க என்ன செய்யறோம், ஒன்றும் செய்யலாது, இங்கே இருந்துட்டு நாம் அதை கண்ட முடியாது. அப்ப அதை என்ன செய்யும், ஒரு பெரியாளுகளுக்கு நாங்க சின்ன சின்ன விஷயங்கள்ல ஒரு ஆள் இருக்கா, சில ஆட்கள் ஒரு பாலம் தூக்க முடியாம ஒரு பேக்கை வச்சிருப்பான், அங்கால 4 சீட் இருக்கும். அந்த பேக்கை தூக்கி போட்டு நீங்க தூக்கும்போது அதெல்லாம் இருக்க போறேன்னு ஒரு ஆள் வந்து நிற்க இல்லைனும். ஆனா தள்ளி போனா 4 சீட்டு இப்படியா இருக்கு. அது அவங்களுக்கு பேக்கை கீழே வைக்கிறா, அந்த சீட்ல வச்சுட்டு போட்டோம்னு நினைக்கிற மனப்பான்மை இல்லை. இது சட்டம், 2 சீட் இருக்கு, 4 இருக்கிறா. சட்டத்தின்படி வாழ்ற எல்லா வாழ்க்கையும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வதில்லை. சட்டம் பண்றது ஏன்னா நியாய பிரமாணத்துக்கு முன்பாக இலக்கம் நேர்மை பாராட்டம் மட்டும் வசனம் சொல்லுது. அப்ப வசனத்தை நாங்க பேலன்ஸ் பண்ணி வாழ எங்களுக்கு தெரிய வரும். ஓகே, அப்ப ஒருவனும் இடர்கள் உண்டாகக்கூடாதுன்றதுக்கு 16-17 வாசிக்கிறோம் ஒரு புத்தகத்திலேயே. 16-17 நானே தலைப்பிட்டும் கூட 16-17 நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு இருந்து அன்றைய சகோதரி நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு விரோதமாய் பிரிவினைகளை உடல்களை உண்டாக்குறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்ல. நீங்க புதிய பாடல்கள் வசனம் குறிச்சு கொடுங்க. நான் நேரத்தில் 1 Corinthians 8:13, 2 Corinthians 6:3, பிலிப்பியர் 1:12 எல்லாம் இடர்களை குறிச்சு சொல்லுது. அதனால நாங்க தேவனை மகிமைப்படுத்துற ஒரு வாழ்க்கையில மற்றவர்களுக்கு ஒரு அப்படி இருக்கிற இடத்துல கூட நாங்க இடத்துல போய் இருக்கிறோம், நாங்க பக்கத்துல இருக்கிறோம், கத்தரை நல்லா சுரிப்பாரு தண்டுவாரு, நாம இருந்து அதை சுரண்டி இதை சுரண்டி போன பார்த்து நோண்டி இதை செய்து அவர் இடத்தான் பார்த்து கொண்டு இருப்பாரு. எல்லா இடத்துல எத்தனையோ இடத்துல ஒரு இடத்துல இருக்கிறோம். இங்க வேற இங்க நாங்க இருக்கிறோம், நாங்க ஒரு வீட்டுல வாடகை இருக்கிறோம். மேல இருக்கிறவர் தண்டை வீடு தான் ஓடி 12 மணிக்கு 9 குத்தினா அங்கே பொலிசி கிடைக்குதான் கொடுத்தா இப்ப 900 ரூபாய் ஃபைன். ஒண்ணுமே சேர்க்கவில்லை, அவருக்கு தட்டவையும் தேவையில்லை. பொலிசிக்கு போன அடித்தா தேவசேவை பண்றாங்கன்னா அவரை வந்து சத்தம் போட்டீங்கன்னா 900 ரூபாய் ஃபைன் உடனே காசு கட்டணும். என்ன இங்க அவங்களுக்கு நான் சொல்லுவேன் குறிப்பேன் யாரு கேட்கறேன்னு சொல்ல முடியுமா? இல்லை, எல்லாம் நம்முடையதான், நம்மளோட காரியம். இது ஒரு காரியம். ஒரு ட்ரெயின்ல பார்த்தா ஒருவர் போன் கதைப்பாரு, அந்த பொங்கல்ல இருக்கிற டிரைவருக்கு மட்டும் கேட்கும். அன்றைக்கு நான் ஜெபத்தில் இருக்கணும், ஒரு ஜெபம் பிள்ளைகள் சொல்றாங்க கலைஜா பாட ஜெபிச்சு முடியுங்களா. ஒரு ஆப்பிரிக்க நாட்டை சேர்ந்தவர் வந்து லியோ துவங்கின செல்வம் அந்த மெட்ரோல இருக்க முழுக்க கேட்குது. அவர் சுத்தி எல்லாம் கிட்டே வந்துருக்க
எங்க ஜெபிக்கிறது? சும்மா ஒரு போன அவர் எங்கேயோ ஆப்பிரிக்காவில் இந்தியன் கிடைக்கும் அங்க கேட்கிற மாதிரி கிடைக்குது. அப்ப நாம சரி ஒரு இடத்துல இருக்கிறோம், ஒரு பொது இடத்துல எங்க எப்படி நடக்கணும் என்ற பண்பாடு பழக்க வழக்கங்கள் எல்லாம் என்ன சொல்லணும் நமக்கு கண்டிப்பா தெரியும். நம்மளோட பிள்ளைகள் இப்படி வாழ்ந்தாலே நாங்க கத்தருக்கு மகிழ்ச்சியா வாழலாம். சபையா இருக்கலாம், வீடா இருக்கலாம், எல்லாம் நாங்க உரிமை என்ன வேதம்னு சொல்றது எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் வந்து எல்லாம் நமக்கு பக்தி விருத்தியை உண்டாக்காது, எல்லாம் நமக்கு பிரயோசனமா இருக்கா. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழவும் இயேசு எருசலேம்ல மகிமைப்பட்டார். அந்த கழுதை மேலே போனார். அதுபோல இன்றைக்கு அருமையான தேவப்பிள்ளைகள் அந்த கழுதை குட்டியை போல நாங்கள் கட்டப்பட்டவர்களாக இருக்கலாம். ஆண்டவர் சொன்னார், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்க. நாங்கள் ஆண்டவருக்கு தேவை, நானும் நீங்களும் கத்தருக்கு தேவை. அவர் எருசலேமில் மகிமைப்பட்டது எழுந்திருப்போம். என்னையும் கொண்டு உங்களையும் கொண்டு இயேசு மகிமைப்பட விரும்புகிறார். நாங்கள் அவரை உண்மையா மகிமைப்படுத்தணும். இயேசு வாழ்ந்த போல நாங்கள் ஒரு வாழ்க்கை வாழவும் நாங்கள் ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுப்போம். நீங்க ஒன்றுக்கும் தாயார் பண்ணலாம், நீங்க கழுத ஒன்று தெரியாமல் உங்களை பேசியிருந்தாலும் பரவாயில்ல. நீங்க யாருக்கு தேவை? இயேசுக்கு நீங்க தேவை. சமுதாயம் நம்ம படிப்பறிவில் ஒன்றும் தெரியாத ஒதுக்கி இருக்கலாம், புறக்கணிக்கலாம், ஏதோ ஒரு நம்முடைய காரியங்களை பார்த்து நம்ம புறக்கணிக்கலாம். நானும் நீங்களும் யாருக்கு தேவை? இயேசுக்கு நாங்க தேவை. அவரிடத்துல எங்களை வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். அவர் எங்களை என்ன செய்வார்? மேன்மைப்படுவார். இயேசு ஏறி இருந்த மண்டினாலதான் அந்த கழுதைக்கு மதிப்பு. இயேசு இல்லாத வாழ்க்கையில நாங்க என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு என்ன இருக்காது, ஒருபோதும் மேன்மை நடப்போவதில்லை. ஆண்டவரிடத்துல நாங்கள் ஒப்பு கொடுப்போம். அவர் எங்களோட கூட இருந்து பெரிய காரியங்களை கத்த செய்வார். எங்களை குறித்து அவர் வைத்திருக்கிற திட்டங்கள், தீர்மானங்கள் இந்த கவனிங்க பெரிதா இருக்கிறது. மனிதர்கள் பார்க்கிற வண்ணமா அவர்களை பார்க்கிறது. நம்ம ஒவ்வொருவரை குறிச்சும் இயேசுக்கு ஒரு திட்டம் இருக்கு. இருவழி சந்தியில கூட நிற்கலாம், அடுத்து என்ன செய்யணும்னு தெரியாமல் இருக்கலாம், எதிர்காலத்தை குறிச்சு ஒன்றுமே தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் தன்னுடைய சீசர்களை அனுப்பி இந்த கழுதை எனக்கு வேணும் என்று சொன்னதோடு எல்லாம் கண்களை போடுங்க. ஆண்டவர் நாளில் உங்களோடு பேசியிருக்கிறார். இது ஆவியானவர் என கொடுத்த வார்த்தை. நான் அப்படின்னா இந்த சம்பவத்தில இருந்து நாங்கள் இயேசுவோம் மகிழப்படுத்துவோம். இந்த நாட்களில் ஊழிய பாதையிலையும் உங்களை கொண்டு கத்த பெரிய காரியம் செய்வார். உங்களை குறித்து கவலைப்படாது. உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலையை பார்க்காதீங்க, இன்றைக்கு இருக்கிற நிலைமையை பார்க்காதீங்க, எல்லாவற்றையும் மாற்ற சொல்லுங்க. இயேசுவால முடியும். அன்றைக்கு அந்த கழுதைக்கு தெரியுமா, இருவழி சந்தைகளோட சாப்பாடு இல்லாமல் இருக்கும், நிஜமா தண்ணி கூட வைக்க மறந்திருக்கலாம். அந்த கழுதை எங்க வந்தது? எருசலேமில அங்கே முன்னடப்பாலும் பின்னடப்பாலும் அங்கே ஆர்ப்பரிக்கும்படி இயேசு அந்த கழுதையில வந்தார். கழுதையாக நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருந்தாலும் இயேசு நமக்குள்ள வரும்போது எங்களுக்கு மகிமை. ஆனா நாங்க என்ன செய்வோம்? அவருக்கு எங்களை ஒப்பு கொடுப்போம். அந்த கல்வியை போல மற்றொரு பிரயோஜனத்துக்காக வாழுவோம். அநேக ரட்சிக்கப்படும்படி கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாக இருப்போம். மற்றவர்களுக்கு இடர்கள் அற்றவர்களாக நாங்கள் வாழுவோம். எந்த விதத்திலும் அதான் சொல்றாரு, ஒரு மாமிசம் புசிக்கிறது கூட மற்றவர்களுக்கு இடர்கள் உண்டாக்குனா நீங்க அதை புசியாம இருக்கிறது நல்லது. பொதுவாக மற்றமே சாப்பிடல, உனக்கு பக்கத்துல இருந்து சாப்பிடானே, அவனுக்கு மற்றமே சாப்பிடாம நீ அந்த அவனுக்கு முன்னாடி நண்டு வாழெல்லாம் கடிச்சு வச்சு பிச்சு பல்ல எடுத்து அவனுக்கு கொஞ்சம் தள்ளி போயிருந்து சாப்பிடுறது அப்படிதான் சொல்லுவாரு. அவன் அப்படியே மாட்டான்னு தெரிஞ்சு அவனுக்கு முன்னாடி பெரிய கோழிக்காலை எடுத்து கடிச்சா எப்படி புரியுது அவனுக்கு. நான் இந்த நடைமுறை வாழ்க்கையை போய் சொல்றேன்டா, சத்தியத்தை பேசிட்டு கூட ஒன்றும் புரியாது. இப்படி ஏதாவது சொன்னாதான் அவங்க விளங்கு. அப்ப இதெல்லாம் நாங்க தவிர்த்தாலே நம்மளோட வாழ்க்கை என்ன செய்யும்? இயேசுவை உண்மையா மகிமைப்படுத்தும். சின்ன சின்ன விஷயங்களை பார்க்கணும். சின்ன விஷயம், ஒரு போன் கதைக்கு ஏதோ ஒரு காரியம் செய்கிறோம், மற்றவங்களுக்கு இடரை உண்டாக்காம நாங்க நடந்தாவே எங்களை கொண்டு கத்தர் பெரிய காரியங்களை கத்த செய்வாராக. ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு நோக்கி பார்த்து ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் அப்பா. யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை செயல்களிலே வல்லவரே Oh
இந்த கழுதை குட்டியை போல உண்மையாகவே ஒரு சில பிள்ளைகளோடு கர்த்தர் பேசுவார். எல்லாம் நன்மையை முழுங்க அந்த ஈவரை சங்கியில இந்த கழுதையை போலது போல இந்த வாழ்க்கை இருக்கலாம் மகனே மகளே. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உன்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை நீ பார்க்காதே, விழுந்து விழுந்து எழும்புற ஒரு வாழ்க்கையை விட்டு விட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அவருக்கு தேவை, உன் மூலமாய் அவர் மகிமைப்பட விரும்புகிறார். இன்னைக்கு எத்தனை பேர் என்னுடைய வாழ்க்கையை எது நடந்தாலும் பரவாயில்லை, என்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை நான் பார்க்கவில்லை, ஆண்டவரை இதோ அந்த கழுதையை போல ஆண்டவருக்கு நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்ல நீங்கள் ஆயத்தமாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு இயேசு மகிமைப்பட விரும்புகிறார். அர்ப்பணிப்பில்லாத ஒரு வாழ்க்கையில எந்த ஒரு மனிதனும் இயேசுவை மகிமைப்படுத்த முடியாது. எந்த சூழ்நிலையில நாங்க அர்ப்பணிக்க முடியாம இருக்கிறோம், எந்த சூழ்நிலை உலகத்துக்கு இருக்கிறது, எந்த சூழ்நிலை ஆண்டவருக்காக பிரயோசனமா வாழ முடியாம அநேக ரட்சிக்கப்பட முடியாம இருக்கிற எந்த சூழ்நிலை நம்ம இடர்களுக்குள்ள நடத்துது, அந்த சூழ்நிலையை விட்டு நீங்க வெளியில வாங்க நான் சொல்றேன். எத்தனை பேர் அதுக்கு உங்களை ஒப்புக் கொடுக்க ஆயத்தமோ உங்களை கொண்டு கர்த்தர் மகிமைப்படுவார். நாங்கள் சும்மா இயேசுவே என்று சொல்றதுனால மகிமை வரப்போவதில்லை. இப்படி எல்லாம் உங்களை ஒப்புக் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறோம். அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்ததினால அன்பு இன்னதற்கு நடந்திருக்கிற நாங்க மற்றவர்களை ரட்சிக்கும்படி மற்றவருடைய பிரயோஜனத்துக்காக நம்முடைய ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம், அன்பு கூற கடனாளிகளாக இருக்கிறோம், மற்றவர்களை மன்னிக்கிறதுக்கு கடனாளிகளாக இருக்கிறோம், மற்றவர்களை நேசிக்கிறதுக்கு கடனாளிகளாக இருக்கிறோம், மற்றவர்களுக்கு ஒருவேளை தெரிந்தோ தெரியாமலோ தீமையை நம் பேர்ல சொல்லியிருந்தாலும் கூட பரவாயில்ல, அந்த நேரங்களுக்கு கோபம் வந்தாலும் பரவாயில்ல, ஆனாலும் அவளை மன்னிக்கிறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். எங்கள் நிமித்தம் யாரும் இடறி போகாம இருக்க நாங்க சொல்லுகிற ஒரு வார்த்தை ஒருவேளை மற்றவருடைய இதயத்தை காயப்படுத்தி இருந்தா இந்த ஆண்டவருடைய கேளுங்க, ஆண்டவருடைய ஏதோ ஒரு விதத்துல மற்றவர்களை வேதனைப்பட நாங்க நடந்திருந்த எங்களை மன்னிங்க. இந்த கழுதையை போல ஆண்டவரை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுத்து பாருங்க. சூழ்நிலைகளை மாற்றுகிற ஒரு நாள் ஒரு செகண்டில எல்லாம் மாறும். ஒருவேளை அது வாய்ப்பையும் பேசாத ஒரு கழுதையா இருந்தாலும் அது தனக்கு நடந்ததெல்லாம் ஒரு ஆச்சரியமா நினைச்சிருக்கும். நீங்கள் ஆச்சரியத்தை பார்க்க விரும்புறீங்களா இருந்தா ஒரு சூழ்நிலையை விட்டு வெளியில வாங்க, கர்த்தருக்கு நீங்க ஒப்பு கொடுங்க. தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வார். நல்ல பிதாவே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தினால் கேட்ட வார்த்தைகளின்படி குறித்தோலை ஞாயிறை ஆண்டவரை நினைவுற நாளில நாங்கள் குறித்தோலைகளை பிடித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தவில்லை. எங்கள் வாழ்க்கையை உமக்கு ஒப்பு கொடுக்கிறதுனால எங்களுடைய சூழ்நிலைகளை விட்டு உண்மை மாத்திரம் நாங்கள் நோக்கி பார்க்கறதுனால ஆண்டவரே உங்களுக்கு 10 சொல்லப்பட்டது போல மற்றவருடைய பிரியோசனத்தை தேடி அவர்கள் ரட்சிக்கப்படும்படி அவர்கள் நிறைவேற்றோட வாழ்கிறதுனால உங்களை மகிமைப்படுத்த அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஒரு பிள்ளைகளை நீங்க பொறுப்படுங்க, வழிநடத்த ஆசீர்வதிங்க. இயேசுவின் நல்ல நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தர் நல்லவர்.